வெல்கம் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது நெதர்லாந்து தேசத்தில் இருக்கிறதான ஓஸ்டர்ஹவுட் என்று சொல்லப்படுகிற சிட்டியில் நாங்கள் நிற்கின்றோம். இங்கே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வரும் அருமையான தெய்வ மனிதன் ரெவரண்ட் பாஸ்கரன் அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். என்னோடு கூட வாருங்கள், அவருடைய வீட்டுக்கு சென்று அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நாங்கள் பார்ப்போம். Hello, Pastor. Oh, Dinesh, how are you? எப்படி நல்லா இருக்கிறீங்களா? நல்லா மிக சந்தோஷம். வெல்கம். Thank you. வெல்கம். ஆம் நேயர்களே, இப்பொழுது ரெவரண்ட் பாஸ்கரன் அவருடைய வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நெதர்லாந்து தேசத்திலே அவருடைய சிட்டிக்கு வந்து அவருடைய வீட்டிலே இப்பொழுது நாங்கள் உட்கார்ந்து அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். கர்த்தர் இந்த தேசத்தில் இவரை அவ்வளவாய் பெருக பண்ணியிருக்கிறார். இவரை ஆசீர்வதித்து ஆண்டவர் ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுத்து விசேஷமாக ஊழியத்தை கொடுத்து இந்த பட்டணத்திலே இந்த சிட்டியிலே கர்த்தருக்காக பெரிய காரியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே இப்பொழுது ஆண்டவர் இவ்வளவா இவரை ஆசீர்வதித்திருக்கிறதுக்கு முன்பதாக இவர் எங்கே பிறந்தார், எப்படி வளர்க்கப்பட்டார், இவருடைய வாழ்க்கையின் ஆரம்ப நிலையை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நல்லது, உங்களோடு நாங்கள் இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். ஆமென். நானும் கூட. நிச்சயமா பாஸ்டர், உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கின்றார். இந்த தேசத்திலே உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தரை அறியும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கின்றார். இப்பொழுது நீங்கள் ஒரு பாஸ்டராக இங்கே ஊழியம் செய்கிறதுக்கு முன்பதாக நீங்கள் எங்கே பிறந்தீர்கள், எப்படி வளர்க்கப்பட்டீர்கள், உங்களுடைய வாழ்க்கையின் பின்னணியிலேருந்து நாங்கள் ஆரம்பித்து வந்தால் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும். ஆமென். குட். நல்லது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஸ்ரீலங்காவிலே யாழ்ப்பாண பிரதேசத்திலே கோண்டாவில் என்று சொல்லக்கூடியதான கிராமத்திலே என்னுடைய அப்பாவினுடைய பெயர் கதிரேசு, அம்மாவினுடைய பெயர் சரஸ்வதி. அவர்களுக்கு ஒரு மூத்த மகனாக நான் பிறந்தேன். எனக்கு அடுத்ததாக சகோதரி 2 வயதுக்கு பின்பாக சகோதரி ரூத் பாலினி, மூன்றாவது சகோதரன் பால் சுதாகரன், அவர் ஒரு 6 வருஷங்களுக்கு பின்பாக கடைசியாக தம்பி கிருபாகரன், கிறிஸ்டி கிருபாகரன். அப்படியாக நாங்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டு வந்தோம். நிச்சயமாக குடும்பத்திலே மூத்த பிள்ளை என்று சொன்னால் நிச்சயமாகவே ஒரு செல்ல பிள்ளையாக ஆரம்ப காலத்தில் முதல் பிள்ளை, மூத்த பிள்ளை. அப்போ அது நிமித்தமாக அந்த குடும்ப பின்னணியில் நீங்கள் வளர்க்கப்பட்டு வருகிற பொழுது எவ்விதமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இருந்தது அந்த ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் நினைக்கும் பொழுது நாங்கள் மகிழ்ச்சி உள்ள குடும்பமாக, மகிழ்ச்சி உள்ள சந்தோஷமாக, அப்பா நல்ல வேலை செய்தார், ஓகே, சந்தோஷமாக நாங்கள் குடும்ப வாழ்க்கை நாங்கள் போய் கொண்டிருந்தோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய பின்னணி நாங்கள் கர்த்தரை அறியாத ஒரு குடும்பமாகத்தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். இருப்பினும் கிட்டத்தட்ட என்னுடைய சிறிய வயதிலே 1976ஆம் ஆண்டு என்னுடைய அப்பா பலவிதமான போராட்டம், அதாவது செய்வின சூனிய கட்டுக்கள், பலவிதமான பிசாசினுடைய ஆதிக்கத்தின் வல்லமையினாலே அவர் ஒரு கிழமை வியாதியிலே அவர் எங்களை விட்டு கடந்து போய்விட்டார். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை 76 இருந்து நாங்கள் பல போராட்டமான நிலைமைகள், சூழ்நிலைகள், அதற்கு முன்பாக நல்ல சந்தோஷமான வாழ்க்கைகள், காரியங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். அதுக்கு பின்பாக என்னுடைய படிப்பு காரியங்கள் என்று சொல்லுகிற வேளையிலே நான் 5ஆம் வகுப்பு வரை அங்கு ஊரில் இருக்கிறதான ஒரு ஸ்கூல்லே படித்து வந்தேன். படிப்பு காரியங்களில் அந்த நாட்களிலே நல்ல முறைகளிலே பெற்றோர்கள், அப்பா அம்மா நல்ல முறைகளிலே படிப்பித்து சிறிய வயதிலேயே நல்ல தராதரமான ஒரு சூழல்களுக்குள்ளே கொண்டு வந்தார்கள். அந்த நாட்களை நினைத்து பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருந்தது. நல்லா படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லா பாடங்களிலும் கற்றுக்கொண்டு நான் பின்பாக 6ஆம் வகுப்பு என்று சொல்லுகிற சூழ்நிலைகளில் நான் விரும்பினதான ஒரு காரியம் எஃப்எஸ் என்ற காலேஜில் படிக்கணும் என்று விரும்பினேன். அப்பொழுது அவர்கள் அங்கே அப்ளை பண்ணி அந்த நாட்களில் எக்ஸாம் எடுத்து நாங்கள் அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய அளவு 1978ஆம் ஆண்டில் இருந்து
85வது வருடம் மட்டும், அதாவது 6ஆம் வகுப்பிலிருந்து 12வது அட்வான்ஸ் லெவல் மேத்ஸ் செய்தேன். அப்போ அதுவரையிலும் நன்கு அங்கு படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், நல்ல முறைகளிலே நல்ல பாடங்களை, நல்ல தேர்வுகள், நல்ல ரிசல்ட்ஸ்களை எடுத்து நல்ல முறைகளில் படித்து கொண்டு வந்தேன். நல்லது பாஸ்டர். உங்களுடைய கல்லூரி அனுபவம் என்று சொல்லுகிற பொழுது நிச்சயமாகவே பல விடயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும். கட்டாயம். ஆரம்ப காலத்தில் நீங்கள் பிரைமரியில் இருக்கிற விடயங்கள் ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலும், விசேஷமாக உங்களுக்கு கிரேட் 6ல் இருந்து A லெவல் வரைக்கும் இருக்கிற அந்த பொற்காலத்திலே உங்களுக்கு பல விடயங்கள் ஞாபகம். கட்டாயம். அப்படியான அந்த ஸ்கூல் அனுபவத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய மறக்க முடியாத சம்பவம்? பல காரியங்களுக்கூடாக நான் கடந்து வந்தேன். அதாவது 6ஆம் வகுப்பிலிருந்து 12வது A லெவல் மட்டும் நான் படித்த காலங்களில் படிப்பு காரியங்களும் நான் நன்கு முறைகளில் படிக்கக்கூடிய அளவுக்கு செயல்பட்டு கொண்டு போனேன். அதோடு சேர்ந்து நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். அதாவது அத்லெட்டிக்ஸ் மிக திறமை வாய்ந்தவன். அதாவது நன்கு ஓடக்கூடிய 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ், அதோட அப்படியான ரன்னர்ஸு, சரியான ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். அது மாத்திரமல்ல, கிரிக்கெட், ஃபுட்பால், அதாவது என்னுடைய பேபி வயதில் இருந்து நான் டீமில், எஃப்னஸ்ன்ற காலேஜ் டீமில், ஸ்கூல் டீம் எல்லாவற்றிலும் விளையாடினவர். அது மாத்திரமல்ல பாஸ்கெட் பால், அப்படியாக பல விளையாட்டுத் துறைகளில் நான் என்னுடைய லைஃபே கூடுதலாக ஒருபுறம் படிப்பு, மறுபுறம் எஃப்னஸ்ன்ற காலேஜ் கிரவுண்ட் தான். ஜனவரியிலிருந்து டிசம்பர் மட்டும் அதுதான் என்னுடைய லைஃபாக நான் அங்கு காலம் இருக்கும் மட்டும் படிக்கும் மட்டும் இருந்தது. சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகளுக்கூட ஒருபுறம் அப்பா இருந்து கொஞ்சம் கடுமையான கொஞ்சம் கஷ்டமான ஒரு நிலைமைகளில் நாங்கள் கொஞ்சம் வருஷங்கள் போய் கொண்டிருந்தோம் உண்மை. மறுபக்கத்தில் என்னுடைய ஸ்கூல் லைஃப், படிப்பு காரியங்கள் எல்லாமே நன்கு முறைகளில் போகக்கூடிய அளவு சூழ்நிலைகளாக என்னுடைய அம்மா மீதியான காரியங்களை நடத்தி கொண்டு வந்தாங்க. பாஸ்டர், உங்களுடைய அந்த கல்லூரி காலத்திலே இன்னும் சில வார்த்தைகளை கேட்பேனால், நண்பர்கள், பல நண்பர்கள் உங்களுக்கு இருந்திருப்பாங்க விளையாட்டுத்துறையில். அந்த நண்பர்களோடு இருந்த காலம், குறும்பு காலங்கள், பாடசாலையில எல்லாம் சென்ட்ரல் காலேஜ், நிச்சயமா பாய்ஸ் ஸ்கூல், நிச்சயமா பல அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும். அப்படியானால் அதை குறித்து சொல்லுங்க. படிப்பு பகுதிகளிலே ஒரு காரியங்கள், பல காரியங்களுக்கூடாக நம்ம கடந்து வந்தோம். கிரேட் 6லேருந்து கிரேட் 12 மட்டும் பல நண்பர்கள் பல விதமான முறைகளில். என்னென்று சொன்னால், கிரேட் 6லேருந்து கிரேட் 9 மட்டும் ஒரு அனுபவத்துக்கூடாக போயிட்டோம். பிறகு சப்ஜெக்ட்ஸ்கள் மாறும் பொழுது வேறு நண்பர்கள் வேறு விதமாக கடந்து வந்தோம். அது அட்வான்ஸ் லெவல் வரும்பொழுது, ஆயில் பாஸ் பண்ணி அட்வான்ஸ் லெவல் வரும்பொழுது, மேத்ஸ் படிக்கும் பொழுது அதிலே அவர்கள் செலக்ட் பண்ணக்கூடிய நண்பர்கள் அப்படியாக இருந்தார்கள். படிப்பு பகுதிகளிலும் நல்ல காரியமாக நான் போய்கொண்டே இருந்தேன். அதாவது சற்று சொல்லுவேனாக இருந்தால், விளையாட்டுத் துறைகளிலே அதிகம், படிப்பு துறைகளிலே கூடுதலாக நேரங்கள். நல்ல முறைகளில் போய்கொண்டு வித்தியாசமான முறைகளில் போனேன் என்று சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்களுடைய அந்த பாடசாலை அனுபவத்தை தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். எப்படியாக உங்களுடைய A லெவல் காலத்தில் நீங்கள் மேத்ஸை சூஸ் பண்ண வேண்டிய வந்ததுக்கான ரீசன்? நான் என்னுடைய படிக்கிற காலங்களில் எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது. நான் ஒரு என்ஜினியராக வரணுமென்று தான் என்னுடைய ஒரு நோக்கு இருந்தது. அது படிக்கக்கூடிய நிலைமைகளில் நான் ஆயில் பாஸ் பண்ணி திறமையாக பாஸ் பண்ணி, அதுக்கு பின்பாக பல துறைகளில் போகக்கூடிய அளவுக்கு பல சந்தர்ப்பங்கள் இருந்த போதிலும் கூட எனக்கு உள்ளத்தில் ஒரு என்ஜினியராக வரணுமென்ற ஒரு வாஞ்ச விருப்பம் உள்ளத்துக்குள்ளே இருந்தது. அது நிமித்தம் தான் மேத்ஸை நான் சூஸ் பண்ணினேன். நான் படித்து கொண்டு போயிருந்தேன். ஆனால் என்னுடைய குடும்ப நிலவர காலங்கள், சூழ்நிலைகள், அது மாத்திரமல்ல, தேசத்தில் 83க்கு பிறகாக பலவிதமான போராட்டமான பிரச்சனைகள் காரியங்களாக பின்பாக அதை வடிவாக அதை செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகளுக்கூடாக என்னுடைய குடும்ப பொறுப்புகள், காரியங்கள் எல்லாவற்றையும் நான் எடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டீங்க. ஓகே. அந்த சூழ்நிலைகளை கூடாக கடந்து போக வேண்டியிருந்தது. ஓகே. ஆமாம். நீங்கள் அங்கே இருக்கிற காலத்தில் நீங்கள் வேலை செய்திருக்கலாம், அல்லது எப்படி உங்களுடைய அடுத்த கட்ட வேலை செய்கிற அளவுக்கு பெரிதாக ஒரு ஜாப் பண்ணுற அளவுக்கு நான் போகக்கூடிய சந்தர்ப்பம் என்னுடைய ஏஜுக்கு இருக்கவில்லை. ஆனால் படிக்கிற காலங்களில் சில பொறுப்புகளை நான் குடும்பத்தில் மூத்த பிள்ளை ஆகையால் சில காரியங்களை
நான் அதை பொறுப்பெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. படிக்கிற காலங்களிலும் சின்ன சின்ன வேலைகளை நாம் செய்து படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. ஓகே. ஆகையால் அது பெரிய பிரச்சனையாக இல்லை. அந்த காலத்தில் யங் ஏஜ் எல்லாவற்றையும் சமாளித்து செய்யக்கூடிய பகுதியில் படிப்பு துறைகள் இன்னுமாக விளையாட்டுத் துறைகள் ஸ்கூல் லைஃப் எல்லாம் ஓகேயாக போகக்கூடிய அளவாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து எப்படி நீங்கள் நேரடியாக ஐரோப்பா தேசத்தை நோக்கி பயணித்தீங்களா? அந்த சூழ்நிலைகளிலே குடும்பத்திலே பலவிதமான 76 நான் முதல் சொன்னது போல பலவிதமான போராட்டமான, அதாவது பிசாசினுடைய போராட்டத்துக்குள்ளாக நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறியாத பின்னணியிலே நாங்கள் வளர்க்கப்பட்டு சரியான பக்தி வைராக்கியம் உள்ள குடும்பமாக எல்லா பெற்றோர்கள் எப்படியாக எங்களை சிறிய வயதிலிருந்து வழிநடத்தினார்களோ அதே அளவுக்கு சரியான ஒரு வைராக்கியமான பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷனாக சிறிய வயதிலிருந்து வளர்க்கப்பட்டது உண்டு. அது நிமித்தமாக அங்கு பல பிசாசினுடைய போராட்டங்கள், இன்னுமாக செய்வன சுனிய கட்டுக்கள், அது நிமித்தமாக அப்பா எப்படியாக மரித்தாரோ அந்த சூழ்நிலைகளுக்கூடாக எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் நாங்கள் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு நாங்கள் கடந்தோம். அதில் அம்மா பாதிக்கப்பட்டார்கள், அதோடு என்னுடைய தங்கச்சி அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். அது நிமித்தம் அதில் நாங்கள் விடுதலை அடைய முடியாதபடிக்கு பல விதமான காரியங்களுக்கூடாக ஒரு புறம் போய் கொண்டிருந்தோம். அதை குறித்து பின்பாக வரலாம். ஆனால் சில பொறுப்புகளை நீங்கள் கேட்ட கேள்விக்கு, அதாவது நீங்கள் நான் சில பொறுப்புகளை என்னுடைய அந்த நாட்களிலே அதை நான் என்னுடைய குடும்பத்தை உயர்த்துவதற்கு, மேன்மைப்படுத்துவதற்கு, அதாவது ஒரு நல்ல நிலைக்கு உள்ளே கொண்டு வருவதற்கு ஒரு பொறுப்பை நான் என்னுடைய தலையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்துக்குள்ளே நான் கொண்டு வரப்பட்டேன். ஆகையால் நான் ஐரோப்பா வருவதற்குரியதான ஒரு காரியம் எனக்குள்ள ஏற்பட்டது. ஓகே. அது எப்படி ஏற்பட்டதென்று சொல்லுவது எல்லாமே தேவ சித்தமாக பின்பு அறியக்கூடியதாக இருந்தது. ஆனாலும் அந்த நாட்களிலே ஒரு பாரம் எனக்குள்ள வந்தது. அந்த படிக்கக்கூடிய ஒரு அப்பா இறந்து விட்டார். பின்பாக அம்மா எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தாங்க. அம்மாவுடைய அப்பா வழிநடத்தி கொண்டு வந்தாங்க. அவங்களும் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள அவங்களும் மரித்து போனாங்க. அதுக்கு பின்பாக சகல பொறுப்புகளையும் கொஞ்சம் நான் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்குள்ள வந்தது. ஓகே. அதன் பின்பதாக நீங்கள் நேரடியாகவே ஸ்ரீலங்காவில் இருந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து நீங்கள் ஐரோப்பாவுக்கு வர வேண்டி வந்ததா, அல்லது போனால் நீங்கள் வேறு இடங்கள் வந்து வேலைகள் செய்த பின்னராக வந்தீங்க? இல்லை, நானும் டைரெக்டாகவே கொழும்பில், அதாவது எஃப்னாலிருந்து நான் கொழும்பு வந்து நான் அதாவது 85ஆம் ஆண்டுன்னு சொல்லலாம். ஓகே. நாங்கள் தேசத்தில் இருந்து நான் வரக்கூடிய அளவுக்கு ஒரு வழிவாய்கள் எனக்கு திறக்கப்பட்டது அந்த நாட்களில். அப்படியாக நான் கடந்து வந்து அந்த நாளில் ஈஸ்ட் பேர்லின் ஊடாகத்தான் வர முடியும். அப்போ அந்த சூழ்நிலைகளிலே நாங்கள் வந்து ஜெர்மன் ஊடாக வந்து என்னுடைய நோக்கம் அந்த நாட்களில் ஐரோப்பா வருவதற்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட காலங்களில் ஹாலந்து தேசத்து, அதாவது நெதர்லாண்ட்ஸில் ஒரு சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது என்பதான ஒரு காரியம் எனக்கு நான் கொண்டாவில் இருந்த காலங்களில் அது தெரியப்பட்டது. ஆகவே இந்த தேசத்துக்கு தான் வருவதற்கென்று ஒரு எண்ணத்தோடு நான் கடந்து வந்தேன். அதை நிமித்தமாக ஜெர்மன் ஊடாக வந்து நான் இந்த தேசத்துக்கு நான் வரக்கூடிய அளவுக்கு எவ்வளவு காலத்துக்கு நீங்கள் ஹாலண்டை நோக்கி வந்தீங்க? நான் ஒரு 85 வழிகிட்ட நாங்கள் ஒரு 1-2 மந்த்ஸுக்குள்ளே வந்து சேர்ந்துட்டேன். இப்போ நீங்கள் ஜெர்மனில் இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு வரவில்லை? எனக்கு அது விருப்பமும் இருக்கே இல்லை. என்னடா என்னுடைய நோக்கம் நான் நெதர்லாண்ட்ஸ் வருவதென்று தான் இருந்தது. ஆரம்பத்திலே முதல் டென்மார்க் போக வேண்டிய ஒரு யோசனை இருந்தது. ஃபர்ஸ்ட் என்னுடைய யூரோப்புக்கு வருவதற்குரிய ஒரு நோக்கம் டென்மார்க். ஆனால் அந்த சூழலை வருவதற்குரியதான அந்த ஓப்பன் விசா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ அது நிமித்தம் நான் பின்பாக 85 அதோட எனக்கு பாஸ்போர்ட் வருவதற்கும் கொஞ்சம் தான் டிலே ஆகிட்டது. அதோட டென்மார்க் விசா க்ளோஸ்ட் ஆகிட்டது அந்த காலம். இதான் என்னுடைய ரியல். அப்போ அதுக்கு பின்பாக நெதர்லாண்ட்ஸுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவே பின்பாக நான் தேவ சித்தம் என்று அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இப்படியாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு இருந்தது. நீங்கள் டென்மார்க் வந்த பொழுது முதலில் இந்த கண்ட்ரி
ஹாலண்ட். இது ஹாலண்டுன்னு தான் சொல்லப்படுது. Yes. அப்படியானால் இங்கே வருகிற பொழுது இங்கே இருக்கிற பாஷை, இங்கே இருக்கிற வாழ்க்கை முறை எல்லாமே முற்றிலும் வேறுபட்டது. 2 மாதங்களுக்கு பின்பதாக ஆண்டவருடைய திட்டத்தின்படி இங்கே வருகிறீர்கள். எப்படியாக இங்கே வந்த பொழுது உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தீர்கள்? அந்த ஆரம்ப கால அந்த இளம் வயதிலே இந்த ஹாலண்டில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது? சுருக்கமாக நான் முன்பு சொன்னது போல சில பொறுப்புகளை நான் எடுத்து நான் பெற்றோர் அதாவது சகோதரன், பெற்றோர், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாவற்றையும் ஸ்கூல் பல காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஒரு நோக்கத்தோடு நான் கடந்து வந்தேன். கடந்து வருகிற வேளைகளிலே வந்து சேர்ந்த வேளையிலே அதாவது ஆம்ஸ்டர்டாம் என்ற ஒரு இது ஊடாக வந்தேன். ஏன்னா தனிமையாகத்தான் என்னோடு வரும்பொழுது, ஊரிலிருந்து வரும்பொழுது ஒரு நண்பர் என்னோடு வந்தார். பின்பு ஒரு பகுதிகளிலே நாம் அதை பிரிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பின்பாக நான் தனியாகவே கடந்து வந்து ஆம்ஸ்டர்டாம், அதாவது நெதர்லாண்ட்ஸ் ஆம்ஸ்டர்டாமுக்கு தான் முதல் வந்தேன். அதாவது மார்ச் மாதம் 85 மார்ச். அப்போது வந்த நேரத்தில் ஒரு பகுதிகளிலே ஏதோ தேவ திட்டத்தின்படி நாங்கள் கடவுளை தேவன் அதை வழிநடத்தி கொண்டு வந்து எல்லா வகையிலும் மார்ச்சிலிருந்து ஆகஸ்ட் மட்டும் அதுக்குரியதான் நல்ல பணம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு கவர்மெண்டால் நல்ல முறைகளிலே அந்த நாளில் தேவன் அவர் ஒரு திட்டத்தை என் மேலே வைத்திருந்திருக்கிறார் என்பதை பின்பு அறிந்தேன். நீங்கள் அந்த காலத்தில் வந்து கேம்பில் பதிந்து இருக்க வேண்டிய அதுக்கு பின்பாக, அதாவது ஆகஸ்டில் இருந்து நான் கேம்புக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எல்லாருக்கும் விரைவாக கேம்புக்கு போக அனுமதித்து கொண்டிருந்த வேளைகளிலும் கூட அதைத்தான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஏதோ தேவனுடைய திட்டத்தின்படி அங்கு என்னுடைய சூழ்நிலைகள், நிலைமைகள், குடும்ப காரியங்கள் என்றதான ஒரு காரியத்து நிமித்தமாக எனக்கு கொஞ்சம் மாதங்கள் அந்த பணத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் போல அம்மாவினுடைய ஜபமாக பின்பு இருந்தது என்பதை அவர் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதுக்கு பின்பாக கேம்புக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகஸ்ட்டுக்கு வந்தது. ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் மட்டும் கேம்பில் இருந்தேன். கேம்பில் இருந்த காலங்கள் அப்படியாக அந்த காலங்கள் போய்கொண்டிருந்தது. டிசம்பர் மட்டும் கேம்பில் இருந்தேன். ஆமாம், அந்த நாட்களிலே உங்களுக்கு ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்ததா அல்லது எப்படி? அதை குறித்து நான் சொல்லுவேனாக இருந்தால், அதாவது நான் ஊரில் இருந்த காலங்களிலே இப்படிப்பட்டதான செய்வன சூனிய கட்டுக்கள், பிசாசினுடைய பிரச்சனைகள், காரியங்கள் நிமித்தமாக என்ன செய்வதென்று ஒரு தெரியாத சூழ்நிலைகளிலே எங்கள் குடும்பம் பலவிதமான போராட்டமான பகுதிகளுக்குள்ளே நாம் கடந்து வந்தது. ஆமாம், நான் முன்னாடி சொன்னது போல ஒரு பகுதியிலே என்னுடைய படிப்புகள், விளையாட்டுத் துறைகள், காரியங்கள் எல்லாம் நல்ல முறைகளில் போய்கொண்டிருந்த போதிலும் வீட்டிலே சற்று விதமான வியாதிகள், பிரச்சனைகள், ஒரு விதமாக அம்மா அப்பா இறந்தபடினால எங்களுடைய பொருளாதார காரியங்களும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எல்லா பகுதிகளிலும் கூட வியாதி, வேதனையான பிசாசினுடைய போராட்டமான காரியங்கள் நிமித்தம் என்ன செய்வதென்று தெரியாதபடி பலவிதமான ஹாஸ்பிட்டல்களுக்கு போயிருந்தோம். பலவிதமான மந்திரி இடத்துல போயிருந்தோம். ஏன்னா அந்த வியாதிகளிலிருந்து நாங்கள் மாற வேண்டும், சுகத்தை பெற்று சமாதானமாய் வாழ. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வீட்டில் பலவிதமான போராட்டமான செயல்பாடுகள் அந்த காலங்களில். ஆகையால் என்ன செய்வதென்று தெரியாமல் நாங்கள் என்னுடைய கண்களாலேயே பல காரியங்களை நான் பார்த்தேன் சின்ன வயதில். ரெண்டாவது சத்துருவனுடைய பிசாசினுடைய செயல்பாடுகள் எங்கள் குடும்பங்களை ஓடாக அழிக்கிற ஒரு சூழ்நிலைகளை கூடத்தான் போய்கொண்டிருந்தது. அந்த பக்குவத்தில் தான் அம்மா வேலை செய்த ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருந்தவாங்க, எஃப்னா ஹாஸ்பிட்டல். அப்போ அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்தாங்க. சுருக்கமாக சொல்லுகிறேன் என்று சொன்னால், என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலைகள், அம்மா போகாத இடமெல்லாம் செய்யாத வருத்தம், வைத்தியம் இல்லை, செலவழிக்காத பணம் அல்ல, எல்லாவற்றையும் விற்று அதாவது மந்திரவாதிகள் வருவாங்க, எதுவெல்லாம் சொல்லுவாங்க, செய்வாங்க. உண்டாலும் எங்களுக்கு, அதாவது பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல ஒரு பலாபலன் எங்களுக்கு கிடைக்க இல்லை. கடைசியாக என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் அம்மாவினுடைய அழுகையும் வேதனையும் காரியங்களை
பார்த்து அம்மாவோட வேலை செய்கிற ஒரு சகோதரி ஆண்டவரை பற்றி சொன்னாங்க. ஆண்டோட அன்பை குறித்து சொல்லி சரி எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்துட்டோம், இதுதான் கடைசி என்று சொன்னால் எங்களுடைய சொந்தங்கள் பந்தங்கள் அல்லது இனம் காரியங்கள் மதம் அனுசரித்து வந்த வருஷக்கணக்காக அனுசரித்து வந்த செயல்பாடுகள் எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்காக என்று சொல்லி அம்மா ஒரு முடிவெடுத்து அந்த சர்ச், அதாவது ட்ரம்பட் சவுண்டு காலத்துணி கச்சேரிநல் ரோட்டில் இருக்கிறதான அந்த சர்ச் ஆராதனைக்கு அம்மாவும் சகோதரியும் போயிருந்தார்கள். அந்த இடத்துல பாஸ்டர் குணச்செல்வம் எல்லாருக்குமே தெரிந்த ஊழியக்காரர் அவர்கள் ஆராதனைகள் நடத்தி அதுக்கு பின்பாக ஜெபித்த அந்த மாத்திரத்தில் கர்த்தர் அம்மாவுக்கு சகோதரிக்கு அந்த பகுதிகளில் இருந்து ஆண்டவர் நல்ல விடுதலை கொடுத்து அதுக்கு பின்பாக வீடுகள் வந்து விசிட் பண்ணி அவர்களை வீட்டிலேருந்து ஜெபித்து சர்ச்சில் ஜெபித்து ஜெப கூட்டங்கள் நடத்தி அப்படியாக 82 அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று 82 நான் அங்கே 85 இருக்கும் வரையிலும் வீட்டிலே ஜெப கூட்டங்கள் காரியங்கள் எல்லாமே ஒழுங்காக செயல்பட்டு ஒரு நாளும் போனது. நான் என்னிடத்துல வீட்டு கூட்டங்கள் நான் ட்ரம்பட் சவுண்டுக்கு போவதற்குரியதான சந்தர்ப்பங்கள் ஏன்னா நான் என்னுடைய மார்க்கத்திலே சரியான ஒரு வைராக்கியமான ஒரு ஆள். ஏனென்று சொன்னால் படிக்கிற காலங்களிலேயே அதாவது சொல்லுவதிலே தப்பிதில்லை, இந்து மதம் சைவ சமயத்தில் பல சர்டிஃபிகேட்ஸ் எடுத்தது உண்டு. ஏன்னா சின்ன பரிசு விவேகானந்த சைவ சமய அதெல்லாம் பல சர்டிஃபிகேட்ஸ் எடுத்ததுண்டு 5 வயது மட்டும். அதுக்கு பின்பாகவும் அது மாத்திரமல்ல பெற்றோர்கள் அப்படியாக வளர்த்தபடினாலே பலவிதமான விரதங்கள் காரியங்கள் ஊடாக வளர்க்கப்பட்டு பல கோவில்கள் எல்லாம் செய்து எல்லாமே நான் அப்படியான ஒரு வைராக்கியத்தோடு நான் இருந்தேன். வீட்டிலே அற்புதங்கள் அதிசயங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிந்த போதிலும் எனக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கான சந்தர்ப்பத்தை இங்கே கொடுத்துருக்கிறார். இல்லை, அங்கும் கூட வீட்டில் ஜெபக்கூட்டங்கள் நடக்கிற நேரத்தில் பாஸ்டர் குணச்செல்வம் அதாவது சிஸ்டர் அவர்களுடைய சகோதரிகள் அப்படியாக பல பேர் எனக்கு சுவிசேஷத்தை சொல்ல வாஞ்சித்தார்கள், விரும்பினார்கள். நான் அதை அவர்களோட வைராக்கியமாக ஒரு பக்கம் வீட்டில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது, ஆனால் எல்லாம் பார்த்துருக்கிறேன். ஆனாலும் எனக்குள்ள ஒரு வைராக்கியம் என்னை விடவில்லை. அதுக்கு பின்பாக நான் வெளிக்கிடுவதற்கு முன்பாக ஜனவரி 85 அம்மா சொன்னாங்க, ஒருக்கா வந்து பாஸ்டர் பிளஸ் பண்ணி உங்களை அனுப்புவா, ஒருக்கா வாங்கன்னு சொன்ன மாத்திரத்தில் ஒரு நாள் அந்த பிளஸ்ஸிங்குக்காக ஐரோப்பா வாரத்துக்கு பிளஸ்ஸிங்குக்காக அந்த இடத்துல போயிருந்தேன். அவ்வளவுதான். நல்லது பாஸ்டர், ரொம்ப அருமையான முறையிலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கான ரட்சிப்பை ஆண்டவர் இந்த நெதர்லாந்து தேசத்தில் தான் வச்சு சிறு இடைவெளிக்கு பிறகு நாங்கள் நேர்களே இதுவரை அருமையான ரெவரண்ட் பாஸ்கர் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்விதமாக அவரை இலங்கையிலே யாழ்ப்பாண பகுதியிலே பிறந்தவருடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படி இந்த ஹாலந்து தேசத்துக்கு கொண்டு வந்தார். அவருடைய குடும்பத்திலே ரட்சிப்பு நடைபெறுகிறது, வீட்டிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆனாலும் ஏற்றுக்கொள்ள மறுத்த ஒருவரை கர்த்தர் இந்த தேசத்தில் வைத்து தொடுகிறார். பாப்பம் சிறு இடைவெளிக்கு பிறகு எந்த விதத்திலே ஆண்டவர் இவருடைய வாழ்க்கையை ரட்சிக்கிறார் என்றும் எந்த விதத்திலே கர்த்தர் இந்த சிட்டியிலே இவரை ஊழியக்காரனாய் மாற்றினார் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். சிறு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நித்திய பயணம் தொடரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 115 அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்பட்டது போல, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, எல்லாமே உம்முடைய கிருபை நிமித்தம், உம்முடைய நாமத்தின் நிமித்தம், உம்முடைய சத்தியத்தின் நிமித்தம் உமக்கே மகிமை உண்டாவதாக. ஸோ இந்த தருணத்தை தந்த இந்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னுடைய பேர் பேர்ல் பவானி. நான் ஸ்ரீலங்காவிலே பிறந்து கர்த்தருடைய கிருபையால் என்னுடைய நல்ல பேரண்ட்ஸ் எனக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். ஸோ என் அப்பா ஒரு டிப்யூட்டி சீஃப் அக்கௌண்டனாகவும் அம்மா ஒரு ரிட்டையர்ட் டீச்சராகவும் இருந்திருந்தாங்க. ஸோ அதனாலே நான் கொழும்பிலே வளர்க்கப்பட்டு கொழும்பிலே படித்து பிற்பாடு ராய்ட்ஸ் நிமித்தம் 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்தின் நிமித்தம் நாங்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு கடந்து போயிருந்து அங்கே சுண்டுக்குழி கேர்ள்ஸ் காலேஜில் படித்து ஃப்ரெஷ்ஷாயிலே கர்த்தருடைய கிருபையாலே நான் பிகாம் என்டர் பண்ணக்கூடியதாக ஆண்டவர் கிருபை செய்தார். என்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்ஸிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்தது. தட் மீன்ஸ் என்னுடைய ஓஎல் எக்ஸாமிலும் கூட எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் பெருசாக பிடிக்காது. ஆனால் ஆண்டவர் அந்த முதல் நாளே கர்த்தர் அந்த மேத்தமெட்டிக்ஸுக்குரிய சகலத்தையும் எனக்கு வெளிப்படுத்தி இருந்தார். அந்த பேப்பரை எனக்கு காண்பித்திருந்தார். அது நிமித்தம் நான் அந்த நாளே டி எடுக்கக்கூடியதாய் டிஸ்டிங்ஷன் எடுக்கத்தக்கதாய் கிருபை செய்தார். ஏழிலும் ஃபர்ஸ்ட் பட்சிலேயே ஃப்ரெஷ்ஷாயிலேயே எனக்கு நான் வந்து காமர்ஸ் சூஸ் பண்ணியிருந்தேன்.
ஸோ எனக்கு எக்கனாமிக்கில் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பேப்பரையும் காட்டி படிப்பித்த மாஸ்டரையும் காட்டி அந்த கலர் புக்கையும் சொல்லி அப்படியே எனக்கு விஷனில் வந்தது. ஸோ அது கற்றுட்ட கிருபைன்னு சொல்லுவேன். ஆனால் எனக்கு அவ்வளோ அந்த நாட்களில் அவ்வளோத்துக்கு நான் பெருசாக இது பண்ணல. ஆனால் என்னோட ஆண்டவர் கூட வந்தார் ஒவ்வொரு காலத்திலும். எல்லாமே அவருடைய கிருபை. பிற்பாடு என்னுடைய தாயார் ரொம்ப செய்வினை சூனிய கட்டினால் அதிகம் பாதிக்கப்பட்டு எங்களோட வீட்டிலேயே முட்டை நடக்கும். முட்டை வந்து எல்லா இடம் மூடும். அது மாத்திரமில்லை, எங்கள் வீட்டில் பைபிள் திறந்தால் எல்லாருடைய பைபிளுக்குள்ளும் இந்த அப்பம் வரும். அப்போ நான் பிறக்கல. ஸோ என் சிஸ்டர் எனக்கு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் ரொம்ப அதிகமாக நாங்கள் பேக்குக்கு போன காரணம் எங்களை அதிகமாக செய்வினை சூனிய அதிகமாக கட்டப்பட்டிருந்தோம். அந்த நாட்களில் என் தாய் ஒரு கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவர். என் தாய் ஒரு தகப்பன் ஹிந்துவாய் பிறந்து பிறகு ஆங்கிலிக்கனாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். ஆங்கிலிக்கன் சபைக்கு அவர் போய் வந்திருந்தார். ஸோ ரெச்சி போகிற அதிசயம் 81 என்னுடைய அம்மாவை நாங்கள் கூட்டி கொண்டு போவோம். பஸ்ஸில் ஏறினா கூட சத்தி எடுப்பா. ஏன்னா அந்த செய்வினை சூனியம் ஆலயங்களுக்கு கூட்டி செல்லும் பொழுது அவள் எல்லா இடத்துலையும் அதிகமாக வொமிட் பண்ணி அப்படி செய்வாங்க. ஸோ அதனாலே பார்வையும் இழந்திருந்தாள் அந்த செய்வினை சூனிய கட்டிலே. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு விதத்திலே அது ஒரு அதிசயம். என்னுடைய தகப்பனுக்கும் என்னுடைய தாய்க்கும் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் 2 பேர் வந்து ஒரு குட் நியூஸை சொன்னார்கள். இயேசு நல்லவர், நீங்கள் வந்து எங்கள் ஒரு சர்ச்சுக்கு வாங்க, அதாவது ஜீசஸ் லிவ்ஸுக்கு வாங்க. அப்பொழுது பிரதர் ராஜேந்திரம் அங்கே இருந்தார். ஸோ அங்கே நீங்கள் வாங்கலன்னு சொல்லி அங்கே எங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தார்கள். அந்த நிமிஷமே என் தாய் தொடப்பட்டு கர்த்தருடைய கிருபையினால் அவங்களே ஞானஸ்தானம் எடுத்து என் அப்பா அம்மா அங்கேயே வாழ்ந்திருந்தாங்க. அப்புறம் 83 ரைட்ஸுக்கு பிறகு நாங்கள் இங்கே வந்திருந்தோம். எனக்கு 5 சகோதரன், நான் கடைசி பிள்ளை. ரொம்ப ரொம்ப என்னுடைய அன்பாக இருப்பார்கள். ஸோ அவ்வளோ நல்லா இருந்த நேரத்தில் என்னுடைய ஸ்டடீஸிலும் நல்லா இருந்துச்சு. நான் 88 பட்சிலே ஃபிஷாயிலே நான் அங்கேயும் இதுலேயும் ஷைன் பண்ணி கேம்பஸில் இப்போ ஷைன் பண்ணி அங்கேயும் நான் படித்து கொண்டிருக்கிற நேரத்தில் பாஸ்டர் பாஸ்கரனை எனக்கு நியமித்திருந்தார்கள். என்னுடைய தகப்பன் எப்பொழுதும் நினைப்பார், அதாவது நல்ல ஒரு ஹை லெவலில் ஒரு ஆள், தட் மீன்ஸ் இன்ஜினியரோ டாக்டரோ அப்படியான ஒரு ஆளை சூஸ் பண்ணணும்னு அவங்க நிறைய பேரை அவங்க நினைத்திருந்தாலும் நிறைய வந்து அவங்களுக்கு க்ராஸ் பண்ணிச்சு. பஸ் அவங்க ஒன்றும் எனக்கு சொல்லலை, க்ராஸ் பண்ணி கொண்டே போயிருந்துச்சு. அதாவது என்னுடைய மேரேஜ் லைஃபை சொல்லுகிறேன். இந்த நேரத்தில் என்னுடைய தாய்க்கு என்ன நடந்துச்சோ தெரியல. என் தாய் நெடுகளும் சொல்லுவாள், என்னுடைய கடைசி பிள்ளைக்கு என்ன ரொம்ப நேசிப்பாங்க. ஸோ என்னுடைய கடைசி பிள்ளைக்கு நான் எப்படி இருந்தாலும் ஒரு ஊழியக்காரனை செய்து கொடுக்கணும் என்று சொல்லி அந்த 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 கிருபையினால் அந்த நாட்களில் நான் ஃபைனல் எக்ஸாம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவனுடைய கிருபையினால் பாஸ்டர் பாஸ்கரன் எனக்குள்ளே க்ராஸ் பண்ணிட்டார். ஸோ எனக்கு முன்னுக்கும் தெரியாது, அவருக்கு எனக்கு அவரை பற்றியே தெரியாது. ஆனால் அவனுடைய கிருபையினாலே என்னுடைய தாயின் அந்த விசுவாச ஜெபத்தின் நிமித்தமாய் கர்த்தர் தேவ மனுஷனோடு நான் இணையத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்தார். அப்படியாக 96 எங்களுடைய வெட்டிங் நடந்தது. சந்தோஷமாய் நாங்கள் வாழ்ந்தோம். அதுக்கு பிற்பாடு 96 நான் பிப்ரவரி மாதம் ஹாலண்டுக்கு வரக்கூடியதாய் ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த விசாவிலையும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஹாலண்டுக்கு வந்திருந்தோம். பாஸ்டர் பாஸ்கரன் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ அவங்க சொல்லி அனுப்புவாங்க, ரொம்ப 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 ஆக்டிவான கேரக்டர், ரொம்ப என்ன சொல்லுவார்கள், ரொம்ப சரியான இதாக இருப்பார். அப்படி இருந்தாலும் சொல்ல ஆண்டுடைய கிருபையினால் அப்படி என்னுடைய லைஃப்பில் அப்படி ஒன்றும் இல்லாதபடிக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு கணவனாக இருந்தார். முக்கியமாக நான் அவருடைய லைஃப்பில் பார்க்குற நேரத்தில் எனக்கு ஒரே ஒரு காரியம், அவர் தேவனுக்கு பயந்த மனுஷன். எப்போ பார்த்தாலும் தேவனுக்கு பயந்த மனுஷன். அது மாத்திரமல்ல, சொல்லுவார்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னது நிமித்தமாக அவர் எப்பொழுதும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பார். என்ன காரணமாக இருந்தாலும். இப்போ சப்போஸ் இப்போ நீங்கள் சில வேளையில் உதாரணமாக கேட்க போன்னு சொன்னால் லைஃப்பில் எத்தனையோ காரியங்கள் வரும். ஆனால் என்ன இருந்தாலும் முதல் கர்த்தருக்கு, அதுக்கு பிறகு தான் நெக்ஸ்ட் எல்லா காரியமும். அப்படியாக அது மாத்திரமல்ல, நல்ல ஒரு கணவனாக எனக்கு இருந்தது மாத்திரம். கணவன் என்று சொல்கிறதை விட எனக்கு ஒரு அவனுடைய வார்த்தையின்படி எனக்கு ஏற்ற துணையை தந்தார். தட் மீன்ஸ் எல்லா பகுதியிலும் கூடுதலாக சொல்லுவோம், லேடிஸ்ல எல்லாம் கதைப்பாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த 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 விஷயத்தை பார்க்கும் பொழுது லேடிஸ் வந்து டபுள் டைமாக நல்லா கதைப்பார்கள். ஆனால் நான் என்னத்தை கதைத்தாலும் எல்லாவற்றையும் பொறுமையாக இருந்து கேட்பாள்.
எல்லாவற்றையும் கேட்டு என்னை அதாவது சரியாக சில நேரங்களில் நான் பிழையாக ஏதாவது சொல்லும் பொழுது கூட அது சரியாக என்னை கரெக்ட் பண்ணி சரியாக கொண்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு சப்போஸ் டீச்சராகவும் இருந்தார் என்று சொல்லுவேன். ஒரு கணவனாக இருந்தாலும் கூட டீச்சராக இருந்தார். எனக்கு ஒரு கர்த்தர் கொடுத்த கொடை என்று தான் நான் சொல்லுவேன். எல்லா பக்கத்திலும் என்னை நடத்தினார். அது மாத்திரமல்ல, பாஸ்டர் பாஸ்கரனை மரி பண்ண முடியாதான். எனக்கு அந்தளவுக்கு பேச பைபிள் தெரியாது. என்னுடைய லைஃப் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் யங் ஏஜ்லேயே கொஞ்சம் என்னுடைய அதாவது யூனிவர்சிட்டி லைஃப் என்ற டோட்டல் வித்தியாசம். ஆனால் அங்கே வரும்பொழுது பைபிள் எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது. ஆனால் கற்றுட்டு கிருபையால் நான் இப்பொழுது அதிகமாக யோசிப்பது உண்டு. இவரை என்னுடைய கணவன் அதாவது பாஸ்டரை நான் மரி பண்ணினபடியால் தான் நான் இந்த அளவுக்கு கர்த்தரை அறியக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி எனக்கு நல்ல ஒரு கணவனாக இருக்கிறார். எல்லா பகுதிகளும் எனக்கு உதவி செய்வார். என்னை அதிகமாய் விசாரிப்பார். என்ன இருந்தாலும் நாங்கள் இருவரும் சேர்ந்து எல்லா காரியங்களையும் செய்வோம். ஒன்று ரெண்டு மாத்திரமல்ல, ஊழியம் மாத்திரமல்ல, சபை காரியம் மாத்திரமல்ல, அல்லது என்ன சொல்லலாம், எல்லா காரியத்திலும் ஒட்டுமொத்தமாக சொன்னால் எல்லா காரியத்திலும் நாங்கள் இருவரும் இசைந்து கொண்டே அந்த காரியத்தை செய்யக்கூடியதாக ஆண்டவர் உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு அப்பாவாக இருந்தார். பிள்ளைகள் ஏதாவது பிழை செய்யும் பொழுது கூட பிள்ளைகளை தனியாக கூப்பிட்டு ஒரு பக்கம் கண்டித்தாலும் இன்னொரு பக்கம் அதிகமாய் அணைப்பார். பிள்ளைகள் எனக்கு 3 பிள்ளைகளை கத்தர் தந்தார். அன்று ஜார்ஜ் மெர்சி என்று சொல்லி 3 பிள்ளைகளை தந்தார். அந்த 3 பிள்ளைகளுக்கும் ஏதாவது அவர்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னால் அதை திரும்பி மறக்காதபடிக்கு செய்யக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அன்பாகவும் கண்டிப்பாகவும் சிட்சித்து வளர்த்து காரியங்களை செய்யக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அவருக்கு அந்த பலத்தை கொடுத்தார். என் பிள்ளைகளும் இந்த நாட்களிலே இதனுடைய ஊழியங்களை வல்லமையாய் செய்யத்தக்கதாகி கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமாக இருக்கிறார். இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கும் பொழுது அநேகரை நாங்கள் பார்க்கும் பொழுது மினிஸ்ட்ரீஸில் சில நேரங்களில் பேரண்ட்ஸ் நல்லா ஓடுவாங்க, பிள்ளைகள் டெவலப் இல்லாமல் வித்தியாசமாய் போய் பிள்ளைகள் வேறு உலகுக்கு போகக்கூடிய சான்ஸுகள் அநேகம் இருந்தது. அது மாத்திரம் மற்ற மாதிரியும் இருக்கும். ஊழியங்களை செய்வார்கள், கணவன் மனைவிகள் அவ்வளவு பெரிய இன்டிமேட் இருக்காது. ஆனால் என்னுடைய ஆண்டவருடைய கிருபை, என்னை அழைத்த ஆண்டவர், என் பாஸ்டரை அழைத்த ஆண்டவர், எங்களுடைய ஆண்டவருடைய கிருபையினால குடும்பமாக இசைந்து இணைந்து காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். ஸோ இந்த நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். என்னதான் இருந்தாலும் ஊழியக்காரர்கள் நீங்கள் அநேகர் இதை பார்ப்பீர்கள். என்னதான் இருந்தால் நான் ஒன்று சொல்லுவேன், எல்லா காரியத்திலும் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்து கர்த்தரையே நோக்கி பாருங்க. அது குடும்பத்தில் ஊழியங்களில் நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஆனால் ஊழிய சம்பந்தமான பிரச்சனைகளை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து கதைத்து வீட்டிலே குழப்பங்களை ஏற்படாதபடிக்கு கொஞ்சம் உங்களை காத்து கொள்ளுங்கள். மற்றது பாஸ்டர் அடிக்கடி எங்களுக்கு சொல்லுவார், மற்றவர்களை குறித்து எந்த காரியத்தையும் வீட்டிலே கதைத்து அதனாலே பிரச்சனைப்பட வேண்டாம். ஸோ அந்த காரியத்தை நான் உங்களுக்கும் ஒரு உதாரணமாய் சொல்லுகிறேன். எப்பொழுதுமே என்ன காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது, முக்கியமாக நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகள் அதாவது குடும்பமாக இருந்து அந்த காரியத்தை செய்யும் பொழுது தான் அங்கே சக்ஸஸ் ஆக நீங்கள் அந்த ப்ரொசீடியூர் சரியாக வரும். ஸோ பிள்ளைகளோடு இசைந்து அது இணைகிறதுக்கு நல்ல ஜெப வாழ்க்கை முக்கியம். நல்ல வேதத்தை வாசித்து கத்தரிக்காய் காரியங்களை செய்ய உதவி செய்வோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தீங்க. ஸோ மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாக. காட் பிளஸ். வெல்கம் பேக் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, ரெவரண்ட் பாஸ்கர் அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இலங்கை தேசத்திலிருந்து இப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய தீர்மானத்தின்படி அவரை நெதர்லாண்டுக்கு கொண்டு வருகின்றார். ஆண்டவர் இவர் தேசத்தில் இருக்கிற பொழுது, இலங்கையில் இருக்கிற பொழுது கூட இவருடைய குடும்பத்துக்கு செய்த நன்மையை கண்டும் அற்புதத்தை கண்டும் அவர் ஆண்டவரை விசுவாசிக்க தவறினார். ஆனால் இங்கு வந்த பொழுது ஆண்டவர் இவரை சந்திக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். எப்படி ஆண்டவர் இவரை சந்தித்தார் என்றும் எவ்விதமாக தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார் என்றும் நாங்கள் பார்க்க போகிறோம். பாஸ்டர் சொல்ல முடியுமா? அங்கே நீங்கள் விசுவாசிக்க மாட்டோம்னு வந்தீங்க, ஆனால் தேவன் உங்களை இங்கே ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தித்தார். எப்படி ஆண்டவர் உங்களை சந்தித்தார்? ஆமென், உண்மைத்தான். நீங்கள் சொல்கிற பிரகாரம் ஆண்டவர் 82ஆம் ஆண்டிலிருந்து 85ஆம் ஆண்டு வரையிலும் வீட்டிலே நடந்த ஜெப கூட்டங்கள், ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், அம்மா, சகோதரங்கள், தங்கச்சி கொடுத்த விடுதலை எல்லாவற்றையும் நான் கண்டும் கூட ஒரு மத வைராக்கியம் அல்லது பெற்றோர்கள் எனக்கு கற்பித்த காரியங்களில் கொஞ்சம் உறுதியாக இருந்து செயல்பட்டது நிமித்தம்
நிமித்தம் நான் அங்கிருந்து கடந்து வந்தேன். அதுவும் அம்மாவினுடைய ஜெபம் கூடுதலாக என் மேலே எனக்காக இருந்தது என்பதை நான் பின்கொணரக்கூடியதாக இருந்தது. அது நிமித்தமாக நான் அங்கு விசுவாசிக்காத ஒரு சூழ்நிலையிலும் நான் கடந்து இங்கு வரும் பொழுது ஜெர்மனியிலே நான் நெதர்லாண்ட்ஸுக்கு வருவதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தபடியாக ஜெர்மனியிலே நான் வரும் பொழுது அங்கு ஒரு சில நாட்கள் அங்கு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அது நிமித்தம் ஒரு ஜெப கூட்டத்துக்கு நான் அந்த இடத்துக்கு போக வேண்டி ஏற்பட்டது. அந்த ஜெப கூட்டத்தில் நான் போன நேரத்தில் அங்கு எனக்கு ஒரு மொத்த பைபிள், அந்த இந்த காலத்தில் பல விதமான வித்தியாசமான பைபிள்கள் நாங்கள் பார்க்கிறோம், யூஸ் பண்ணுறோம். அந்த நேரத்தில் ஒரு பெரிய மொத்த பைபிள் எனக்கு கிடைச்சது. அப்போ அந்த நாளில் இருந்து நான் ஆதி ஆகமத்தில் புத்தகத்தை எடுத்து ஆதி ஆகமத்தை நான் வாசிக்க தொடங்கினதில் இருந்து எனக்கு சிறிய வயதிலானே ஆகையால் எனக்கு பல விதமான கேள்விகள் எனக்கு உள்ளத்துக்குள்ளே இருந்தது. இந்த உலகம், காரியம், தெய்வங்கள், கடவுள் என்றதான ஒரு பல கேள்விகளுக்கெல்லாம் நான் வாசிக்க தொடங்கின காலங்களில் இருந்து அதில் எனக்கு ஒரு பதில் வருகிற மாதிரி தெரிந்தது. அந்த பதிலை நான் பின்பு நான் கண்டு கொண்டேன். அப்படியாக நான் அந்த வேதத்தை கிடைத்ததிலிருந்து நான் ஹாலண்டுக்கு நான் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை மார்ச் மாதம் ஏற்பட்டது. இங்கு வந்து நீங்கள் கேம்பில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வருகிறது. ஆண்டவர் கேம்பில் வைத்து உங்கள் தேவைகளை சந்திக்கின்றார். அப்படி இருக்கிற பொழுது எப்படி ஆண்டவருடைய அந்த ரட்சிப்புக்குள்ளே அல்லது பண்ண ஆண்டவர் எந்த விதத்திலே உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் தொட்டார்? எஸ், நான் மார்ச் மாதம் வந்ததிலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரையிலும் நான் ஆம்ஸ்டர்டாம் என்று சொல்லுகிறதான இடத்திலே ஒரு குறுகிய காலம் இருக்க வேண்டி ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையிலே இருந்ததன் பின்பு ஆகஸ்ட் மாதம் நான் ஆப்பிள்டோரன், நெதர்லாண்ட்ஸில் ஆப்பிள்டோரன் என்று சொல்லக்கூடிய ஒரு கேம்புக்கு ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய ஒரு கேம்ப், அந்த சூழ்நிலையில் தான் நான் இருந்தேன். அந்த சூழ்நிலையிலே நான் இருக்கும் பொழுது ஆண்டவர் வேதத்தை வாசித்து கொண்டிருந்த வேளையில் பின்பாக நான் ஆகஸ்ட் கேம்புக்கு நான் கடந்து வந்தேன். கேம்பில் வந்து நான் வேதத்தை நான் வாசித்து கொண்டிருக்கிற வேளையில் டச் நண்பர்கள் என்னை தேடி வந்தார்கள். அதாவது பென்டெகோஸ்டல் சர்ச், எவங்கலிக்கல் சர்ச்சுக்குரியதான நண்பர்கள் கேம்பில் தேடி வந்து அவர்கள் அங்கு என்னை டச் சர்ச்சுக்கு வரும்படியாக அழைத்தது நிமித்தம் அவர்கள் அந்த டச் சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன். பின்பு அங்கு அந்த நாட்களிலே நான் கேம்பில் இருந்த ஒரு காலங்களிலே ஆண்டவரிடத்தில் நான் எல்லாமே எனக்கு புதுசு, ஒரு புறம் விசுவாசம் அல்லது ஏதோ காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது, எல்லாம் வீட்டை பிரிந்து உறவை பிரிந்து தனிமையாய் சிறிய வயதிலே வெளிக்கிட்டு இப்படி எல்லாம் நடந்து போய்கொண்டிருக்கிறது. ஆகால என்ன நடக்கும், எதிர்காலம் என்ன ஏது என்று ஒன்றுமே அறியாத, புரியாத, ஒன்றுமே தெரியாத ஒரு சூழ்நிலைகளுக்கூடாக நான் போய்கொண்டிருந்த வேளையில ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய அந்த கேம்பில் இருந்து நான் விடிய காலமே எழுந்து ஒரு ரூமுக்குள்ள 4 பேர் இருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஜெபத்தில் ஒரு உயிருள்ள ஒரு தேவன், ஒரு கடவுள் இருக்கிறார் என்றால் நான் பல சரியான ஒரு இந்து வயராக்கி ஒரு பக்தி உள்ள ஒரு மனுஷன் எல்லாமே இருந்தது ஒரு புறத்திலே. ஆனால் இப்போ வேதத்தை வாசிக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு மாறுதல்கள், காரியங்கள் வந்தது. அப்போது இந்த கேள்விக்கு கொஞ்சம் பதில்கள் வந்து கொண்டிருந்தது. அப்போ நான் ஒரு ஜபிக்க வேதத்தை பார்க்கும் பொழுது ஜபம் பண்ண வேண்டும் என்ற ஒரு காரியங்களும் ஏற்பட்டு கற்றுக்கொண்டேன். அந்த நெதர்லாண்ட்ஸ் சர்ச்சிலும் கற்றுக்கொண்டேன். இப்பொழுது நீங்கள் அந்த ஆண்டவருடைய சந்திப்பு, அந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது உங்களுக்கு படிப்படியாக ஆண்டவருடைய சத்தியத்தை அறிய ஆரம்பிச்சீங்க. இதன் பின்பதாக நீங்கள் நான் நினைக்கிறேன் நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய டச் சர்ச்சுக்கு தான் நீங்கள் முதல் போயிருந்தது. அங்கே போகிற பொழுது எப்படி அனுபவம் உங்களுக்கு இருந்தது? என்ன நீங்கள் திருச்சபைக்கு போன அனுபவமே உங்களுக்கு இல்லை துப்பரவாக இல்லை. ஸ்ரீலங்காவில் நீங்கள் ஒரு முறை ஜெபத்துக்காக போயிருக்கிறீங்க. அப்புறமா நீங்கள் ஜெர்மனில் இருக்கிற பொழுது ஒரு ப்ரேயர் மீட்டிங் போயிருக்கிறீங்க. இப்பொழுது திருச்சபைக்கு போறீங்க. முதல் தடவையிலே போகிற பொழுது எந்த விதமான அனுபவம்? அங்கே டச் சர்ச் தானே, அவங்க டச்சில் அவங்க ஆராதனைகள் இருந்தது, பாடல்கள் நல்ல ஆராதனையாக அந்த நாட்களில் எனக்கு மியூசிக்களில் கொஞ்சம் நல்ல விருப்பங்கள் அந்த காலங்களில் இருந்தது. பாடல்கள், மியூசிக்கோ, அப்போ அது எனக்கு கொஞ்சம் நல்லதாக இருந்தது. கொஞ்சம் அதை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய இங்கிலீஷ் சாங்ஸ் பாடுவாங்க. அது நேரத்தில் ப்ரீச்சிங் இருந்தது. அங்கே போன நேரத்தில் எனக்கு அந்த நேரங்களில் எனக்கு இங்கிலீஷில் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் செய்வாங்க. எனக்கு பக்கத்தில் பென்ஸ் பின்னுக்கு இருந்து அது ஒரு சர்ச், கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் கூடி ஆராதிக்கக்கூடிய ஒரு சர்ச், மெனோரான்னு சொல்லி ஆப்பிள்டோரன்லே. அப்போ அந்த இடத்துல தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆண்டவரை அறிஞ்சு கொண்டு வந்தேன். ஒரு புறம் ஆராதனைகள், சத்தியம், அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தேவன் ஏற்படுத்தி தந்தார் ஒரு வகையில். உங்களுக்கு அந்த திருச்சபையினுடைய அந்த ஆரம்ப காலத்திலே ஆண்டவர்
ஆண்டவர் அந்த டச் திருச்சபையை வைத்து உங்களுக்கான வேத சத்தியங்களை கொடுத்து உங்களை கத்தர் புடமிட்டு கொண்டிருக்கிறார். இருக்கிறார். மறுபுறத்திலே அவர்களுக்குள்ள அங்கு இருந்ததான அந்த நண்பர்கள் மற்றது ஆலயத்தில் இருந்த ஜனங்களுடைய அன்பு கூட அந்த நாட்களில் எனக்கு அப்பாவை ஒரு புறம் இழந்து இப்போ குடும்பத்தை இழந்து நாட்டு பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் பல காரியங்களை சந்தித்து வந்த சூழ்நிலைகளில் ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில் ஒரு நண்பர்களுடைய உறவுகள் ஐக்கியங்களை எனக்குள்ள ஏற்படுத்தினார். அவர்கள் மத்தியிலே அவர்கள் வீடுகள் விசிட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், அவர்கள் எங்களை போஷிக்கக்கூடிய நிலைமைகள் காரியங்கள் எல்லாமே அந்த நாட்களில் எனக்கு ஏதோ ஒரு வகையில் கத்தரிடத்திலிருந்து ஒரு தயவு எனக்கு கிடைத்தது என்று சொல்லலாம். அந்த நாட்களில் அந்த நீங்கள் வந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதுக்கான வழிகள் வாசல்கள் உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது குடும்பத்துக்கான தேவைகளை நீங்கள் சந்திக்கிறவராய் மாறுகிறேன். அங்கு ஊரில் இருக்கக்கூடிய அம்மா சகோதரங்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் படிப்புகள் எல்லாத்துக்கும் ஆண்டவர் உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக நடத்தினார். இப்படி இருக்கிற நேரத்தில் எப்படி ஆண்டவருக்குள்ளே நீங்கள் இன்னும் சத்தியத்துக்குள்ளே பலப்பட்டீங்க? எவ்விதமாக ஆண்டவருடைய அந்த ஊழியத்தை குறித்த ஒரு பாரம் உங்களுக்குள்ளே? அது சுருக்கமாக சொன்னால் 86ஆம் ஆண்டு நான் ஆண்டவரிடத்தில் கேம்பில் இருந்த சூழ்நிலையில் 2 காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டேன். என்று சொன்னால் எனக்கு முக்கியம் என்னுடைய குடும்பத்தினுடைய பொறுப்புகள் காரியங்கள். என்று சொன்னால் என்னுடைய சிறிய வயதில் நான் பாதிக்கப்பட்டது நிமித்தம் நாங்களும் அதாவது குடும்பம் நாங்கள் வாழ வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லது ஒரு வைராக்கியம் ஒரு சேலஞ்ச் என்னுடைய உள்ளத்துக்குள்ள சின்ன வயதில் ஏற்பட்டது. ஆகையால் அதற்காக நான் ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன், ஆண்டவரே 2 காரியத்தை கேட்டேன், அந்த ஜபமாக கேட்டேன். அப்போ ஆண்டவர் அந்த 2 காரியத்தில் எனக்கு உதவி செய்தார். அப்போ எனக்கு இந்த தேசத்தில் இருப்பதற்கான ஒரு நிலைமையை அந்த 86ஆம் ஆண்டு ஜனவரியில் எனக்கு கிடைக்கப்பட்டது. அதுவும் பெரிய ஒரு அற்புதமாக என்று தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த தேசத்தில் அந்த காலங்களில் இந்த ரெசிடென்ட் பெர்மிட் கிடைப்பதுன்றது ஒன்றுமே கிடையாத சூழ்நிலைகள். அந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் பேட்சில் எனக்கு ஆண்டவர் அதை தந்தார் என்று சொல்லலாம். ஏன்னா நான் அவரிடத்தை ஜபித்தபடினாலே அப்போ அதை தந்து நான் அதுக்கு பின்பாக நான் ஜூன் மாதம் 86ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி நெதர்லாண்ட்ஸில் நான் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எனக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி தந்தார். அதுக்கு பின்பாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை அறிஞ்சு கொள்ளக்கூடிய அளவு டச் நண்பர்கள் மற்றும் அநேக சூழ்நிலைகள் அந்த கேம்பில் நான் ஜனவரி மாத்திரம் இருந்தேன். அதுக்கு பின்பாக எனக்கு ஒரு வீடு கிடைத்து நான் வேற ஒரு சிட்டிக்கு போக வேண்டும். ஏன்றால் எனக்கு ஒரு விருப்பம், நான் படிப்பை கண்டினியூ பண்ணணும் என்றதான ஒரு விருப்பம் இருந்தபடினால ஒரு யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்கு நான் பல காரியங்களை முயற்சித்து பார்த்தேன் சில வருடங்கள். ஆனால் அந்த படிப்பதற்குரியதான ஒரு சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைக்க முடியவில்லை. ஆகையாலே நான் பின்பாக 88ஆம் ஆண்டு நாங்கள் இருக்கிற பட்டணமாகிய ஓஸ்டவுட் என்ற பட்டணத்துக்குள்ளே வேறு ஒரு நண்பர்கள் அந்த இடத்துல இருந்தார்கள். ஆகையால அவர்களுடைய உதவியோடும் கூட நான் அந்த இடத்துக்கு கடந்து வரப்பட்டேன். அதுவும் ஆண்டோட ஒரு திட்டமாக சித்தமாக இருந்தபடினாலே. நல்லது. நீங்கள் அந்த பட்டணத்துக்கு இப்பொழுது நீங்கள் வருகிறீர்கள். இங்கே உங்களுக்கு ஒரு விதமான அனுபவம் இருந்திருக்கும். அதே நேரத்தில் இலங்கையிலிருந்து புறப்பட்டு வந்த மற்றவர்கள் கேம்பில் இருக்கிறவர்களும் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படியாக நீங்கள் மற்றவர்களோடு எப்படி உங்களுக்கு உறவுகள் ஏற்பட்டது? எவ்விதமாக உங்களுடைய ஊழியத்துக்கான விரிவாக்கத்தை ஆண்டவர் அந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு இருந்தால் போதும், ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் போதும் என்பதுதான் என்னுடைய உள்ளத்தில் ஆரம்பத்தில் ஏற்பட்டதான காரியம். படிப்பு காரியம் அல்லது வேலை பகுதிகள் இருந்தால் போதும் என்பதுதான். ஆனால் நான் நினைக்கிறேன் ஆண்டவர் பெரிய ஒரு திட்டத்தை அவர் கட்டாயமாக அவர் வைத்திருந்தார். அதை நமக்கு அந்த நாட்களில் புரிந்து கொள்ள முடியவில்லை. இருப்பினும் நாங்கள் 88ஆம் ஆண்டு அதாவது 90 வரையில் நாங்கள் இப்படியாக சாதாரணமாக வாலிப நாட்களில் ஓடிக்கொண்டிருந்த வேளைகளில் நண்பர்கள் அப்படியாக போய் கொண்டிருந்த வேளையில் 90ஆம் ஆண்டு பகுதிகளிலே நாங்கள் ஒரு சில ஜப கூட்டங்கள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. நெதர்லாண்ட்ஸில் பல பேர் பல பகுதிகளில் ஜபித்து கொண்டிருந்தார்கள் ஜப குழுக்களாக. அப்போது நாங்கள் ஒரு பகுதியில் நான் ஞானஸ்தானம் எடுத்த பகுதிகளில் வந்து ஒரு கூடுதலாக இருந்து கொண்டிருந்தேன். மறுபுறத்திலே அங்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தந்தார். 90ஆம் ஆண்டு அம்மாவிடத்திலிருந்து லெட்டர்ஸ் வந்தது இலங்கையிலிருந்து. பாஸ்டர் குணச்சொல்லம் எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் ஜெர்மனியிலே முல்ஹைம் என்று சொல்லுகிறதான அந்த முதல் சபையிலே அங்கு ஊழியம் செய்ய வருகிறார், உங்களுக்கு நேரம் இருந்தால் போய் சந்தியுங்கள் என்று சொல்லி அவர் எழுதியிருந்தாங்க. அப்போ நான் அந்த கூட்டத்துக்கு போவதற்காக என்னோடு ஜபிக்கிறதான ஒரு சகோதரனும் அந்த நாட்களில் அப்போ 2 பேருமாக நாங்கள் போய் அந்த ஜப கூட்டத்தில்
கூட்டத்திலே பாஸ்டரை நாங்கள் சந்தித்து விட்டு அந்த ஜெப கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற வேளையில தான் கர்த்தர் என்னோடு அந்த வார்த்தைகளூடாக அநேக காரியங்களை பேசினார். மற்றது ஊழியம் பாரம் என்றதான ஒரு காரியம் எனக்குள்ள அந்த நிலைமையில ஏற்பட்டது. ஆண்டவர் அவங்க ஜெபம் பண்ண போன இடத்திலும் ஆவியானவர் என்ன தொட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்துக்கு ஏற்றதான இன்னும் ஆண்டவர் ஒரு டீப்பாக போக வேண்டும் என்றதான ஒரு வாஞ்ச விருப்பங்களை ஆண்டவர் அந்த நாளில் இருந்து ஏற்படுத்தி தந்து அதுக்கு பின்பாக பல பல ஊழியக்காரர்கள் இந்தியாவிலிருந்து இலங்கையிலிருந்து எல்லாம் ஜெர்மன் தேசத்துக்கு வந்திருந்தாங்க. நான் அடிக்கடி அங்கு போவதுண்டு. கர்த்தர் பல தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை தேவ பெருமையாக பயன்படுத்தக்கூடிய ஊழியக்காரர்களாக என்னோடு பேசி எதிர்கால தரிசனங்கள் ஈவன் தினகரன் ஐயா, எஸ்ஐகே பிரான்சிஸ் ஐயா, பாச குணச்செல்வம், இன்னுமாக பல பல ஊழியக்காரர்கள் எங்களோட இந்த டச்சு ஊழியக்காரர்கள் அப்படி பல பல மக்கள் ஆண்டவர் ஊழியக்காரர்கள் அநேக தரிசனங்கள், அநேக தீர்க்க தரிசனங்கள், அநேக காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பேசி இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கும், இதைத்தான் நீ செய்ய போகிற, எதிர்காலத்தில் கத்தர் இப்படித்தான் உன்னை எடுத்து பயன்படுத்த போகிற தெளிவான சத்தம் எனக்கு வந்தது. அப்போ ஆண்டவர் அதை செய்து முடிப்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். வந்து கிட்டத்தட்ட 90ஆம் ஆண்டிலே நான் முன்பு சொன்னது போல ஹாலண்டிலே பல பல இடங்களிலே தூரமாக ஜபித்து கொண்டிருந்த ஒரு கூட்டம். நாங்கள் 90ஆம் ஆண்டு ஜூன் பகுதிகளில் நாங்கள் இசைக்கப்பட்டவர்களாக இந்த ஹாலந்து தேசத்துக்குள்ள வந்தோம். ஒரு நாள் சந்திக்கக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அதுக்கு பின்பாக நாங்கள் கதைத்து பேசி ஒரு ஜப கூட்டங்களை எல்லாரும் இசைந்து இணைந்து நடத்தக்கூடியதான ஒரு சூழ்நிலைகளை கூடாக கத்திரங்களை நடத்தி கொண்டு வந்தார். அப்பொழுது இங்கே எல்லாருமே அந்த காலத்தில் புதிதாக ஞானஸ்நானம் பெற்று ஊழியத்தில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு தரம் பெரிதாக பாஸ்டர்ஸோ ஒரு தரம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படியே ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு போய் கொண்டிருந்ததோடு தவிர, ஆனால் பின்புதான் இப்படியா ஒரு ஜப கூட்டங்களை ஏற்படுத்தி அங்கு ஊழியங்கள் என்றதை உருவாகி பல பல சிட்டிகளுக்கூடாக நாங்கள் ஜப கூட்டங்களை நாங்கள் சில இந்த நாட்களில் முதிர்ந்த ஊழியர்களாக இருக்கிறவர்கள், அந்த நாட்களில் வாலிபர்கள் என்று சொல்லலாம், நாங்கள் ஜபித்து அப்படியாக கேம்புகளுக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டது. புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலே பல இடங்கள், பல கிலோமீட்டர்ஸுகள், பல காரியங்கள் நாங்கள் அந்த நாட்களில் இருந்து ஊழியங்களை 90ஆம் ஆண்டிலிருந்து ஆண்டவர் எனக்கு ஒரு வாகனத்தை ஆண்டவர் தந்தார். நல்ல வாகனம் அந்த நாட்களில் புதுதாக வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஆண்டவர் எனக்கு எல்லாம் ஏற்படுத்தி தந்தார். அவர் நடத்தி கொண்ட விதம் வித்தியாசம். ஆகையால் அவர் ஏற்படுத்தி தந்து நான் அந்த நாட்களில் கேம்புகளுக்குள்ளே ஜனங்களை அழைத்து கொண்டு வந்து அப்படியாக சபைகளுக்குள்ளே கொண்டு வந்து நாங்கள் பல பல இடங்களுக்குள்ளே போய் எல்லாரும் ஏற்றி இறக்கி அப்படிப்பட்டதான ஊழியங்களை இந்த ஹாலந்து தேசத்திலே நாங்கள் செய்து கிட்டத்தட்ட ஒரு எல்லாரும் நாங்கள் இசைந்து இணைந்து கிட்டத்தட்ட 92ஆம் ஆண்டு ஒரு சபையாக ஓம் பண்ணி, அதாவது எல்லாரும் இசைக்கக்கூடிய ஒரு இடமாக நெதர்லாண்ட்ஸில் வர வேண்டும் என்று பாப்பன்ட்ரெக்ட் என்றதான இடத்துல நாங்கள் கூடி கர்த்தரை ஆராதிச்சு கொண்டு வந்தோம் எல்லாருமாக சேர்ந்து. நல்லது பாஸ்டர், எல்லாருமா நீங்கள் சேர்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிற காலத்திலே ஆண்டவர் உங்களை நிச்சயமாக வேறு பிரித்திருப்பார். உங்களுக்கான ஒரு புது தரிசனத்தை இப்பொழுது நீங்கள் நடத்துகிறதான இந்த திருச்சபை குறித்த ஒரு எண்ணத்தை அல்லது போன அந்த திருச்சபையினுடைய ஆரம்பத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தார். எப்படி அந்த ஊழியத்துக்கு இப்படியாக நாங்கள் வழிநடத்தப்பட்டு அநேகர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானங்களை எடுத்து அப்படியாக 90ஆம் ஆண்டில் இருந்து நான் அந்த ஊழியத்தை செய்வதற்குரியதான அவர்கள் மற்றவர்களோடு இசைந்து இணைந்து செய்யக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் என்னை வளர்த்து எடுத்து கொண்டு போனார். அவ்வளவு தான். ஆராதனை ஒரு வீரனாக ஆராதனையிலே வல்லமையாக எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் தந்தார் அந்த காலங்கள் ஆரம்பத்திலே. அப்படியாக அவைகளை நடத்தி பின்பு பைபிள் ஸ்டடிகள் ஒரு கூட்டத்துக்கு பைபிள் ஸ்டடிகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் ஆண்டவர் என்னை உருவாக்கி கொண்டு வந்தார். இந்த பட்டணங்கள், நான் வாழுகிற பட்டணங்கள் ஏரியாவிலே ஜனங்களை எல்லாம் தந்து பைபிள் ஸ்டடிகளை கொடுத்து அப்படியாக ஒரு புறம் இப்படியாக செய்கிறோம், மறுபக்கத்தில் நாங்கள் சபையாக கூடி ஆராதித்து கொண்டு வருகிற வேளைகளில் ஆண்டவருடைய திட்டத்தின்படி சில பிரிவுகள் வர ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் அது எல்லா இடம் இருக்கிற காரியம் கர்த்தருடைய திட்டம். அப்படியாக வருகிற வேளைகளில் பின்பாக நாங்கள் வேறு 3 மூத்த ஊழியக்காரரோடு நாங்கள் இசைந்து இணைந்து வேறொரு திருச்சபையாக செயல்பட்டு கொண்டு வந்தோம். அதுக்கு பின்பாக நாங்கள் அந்த இடத்துல இருந்து, அதாவது அங்கு 94 இருந்து 97 மட்டும் நாங்கள் அவர்களோடு இசைந்து இணைந்து ஊழியத்தை நான் செய்து கொண்டு வந்தோம். 97 ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே ஒரு காரியங்களை போட்டார். அந்த ஊழியக்காரனோடு நாங்கள் கதைத்து பேசி அவர்களை எங்களை ஆசீர்வதித்து இந்த நாங்கள் இருக்கிறதான பட்டணத்தில் ஓஸ்டஹவுட்டிலே
1997 ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி நாங்கள் அந்த சபை ஆராதனை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த ஊழியக்காரனுடைய அபிஷேகத்தோடு ஆசீர்வாதத்தோடு நாங்கள் தொடங்கி இப்பொழுது கிட்டத்தட்ட 27 வருஷங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறார். நல்லது பாஸ்டர். நிச்சயமாக ஆண்டவர் முன்பதாக ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக உங்களை பயிற்றுவித்து ஆண்டவர் உங்களுக்கு இப்போ 27 ஆண்டுகளாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுக்காக ஒரு பொறுப்பை உங்களுக்கு நினைக்கிறேன். நீங்கள் இந்த 27 ஆண்டுகள் இந்த நெதர்லாண்டிலே பல காரியத்தை நீங்கள் சாதித்திருப்பீர்கள். இங்கு மட்டுமில்ல, இலங்கை மற்றும் வேறு நாடுகளிலும் கர்த்தர் உங்களை கொண்டு போய் பயன்படுத்தினார். சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்களுடைய ஊழியங்களை குறித்த பல காரியத்தை நாங்கள் நேர்களை இதுவரை அருமையான ரெவரண்ட் பாஸ்கர் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்விதமாக அவரை நெதர்லாந்து தேசத்துக்கு கொண்டு வந்தார் என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவர் இவரை சந்தித்த விதம், ஆண்டவர் இவரை தொட்ட விதம் அபூர்வமானது. இப்பொழுது ஆண்டவர் இந்த தேசத்தில் இவர் உருவாக்கி ஒரு திருச்சபைக்கு போதகராக கடந்த 27 ஆண்டுகள் அவர் சேவை செய்கிறார். பார்ப்போம் எவ்விதமான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், என்ன விடயங்களை சாதித்தார் என்று நாங்கள் பார்க்க போகிறோம். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நித்திய பயணம் தொடரும். வெல்கம் பேக் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, ரெவரண்ட் பாஸ்கர் அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தர் இப்பொழுது நெதர்லாந்து தேசத்தில் இவரை ரட்சிக்கிறார், இவருக்கான ஊழிய பொறுப்புகளை கொடுக்கின்றார். படிப்படியாக ஆண்டவர் இவரை ட்ரெயின் பண்ணி இப்பொழுது ஒரு திருச்சபையின் போதகராக இவர் மாறுகிறார். கடந்த 27 ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியக்காரனாக இந்த சிட்டியிலே அல்லது போனால் இந்த நெதர்லாந்து தேசத்திலே கர்த்தர் இவரை வல்லமையாய் பயன்படுத்துகிறார். பார்ப்போம் இவருடைய வாழ்க்கையிலே எந்த விதமான ஊழியங்களை அவர் இங்கு செய்தார் என்றும் எப்படிப்பட்ட தரிசனங்களோடு இவர் இருக்கிறார் என்று நாங்கள் பார்ப்போம். பாஸ்டர் சொல்லுங்க, இந்த 27 ஆண்டுகளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எவ்விதமான ஊழியங்களை இந்த பகுதியில் செய்ய வைத்தார்? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 90ஆம் ஆண்டில் இருந்து நான் சொன்னது போல ஆண்டவருடைய அழைப்பின்படி, ஆண்டவருடைய கிருபையின்படி, இரக்கத்தின்படி அவர் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் என்னை வளர்த்து எடுத்து 97ஆம் ஆண்டு சபை விசுவாச வாழ்வு திருச்சபை, ஃபெய்த் லைஃப் சர்ச், அதை அந்த பெயரை சூட்டும்படியான ஒரு வேதவசனங்களை கொடுத்து ஆண்டவர் ஓஸ்டர்ஹவுட் என்ற பட்டணத்திலே நாங்கள் அந்த திருச்சபையை தொடங்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். 90ஆம் ஆண்டிலிருந்து 97 வரையிலும் முன்பு சொன்னது போல பல ஊழியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து செய்து வளர்த்தெடுத்து தனி சபையாக 97ஆம் ஆண்டு ஆண்டவர் அதை தொடங்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இந்த 27 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆண்டவர் எந்த விதமான ஊழியங்களை நீங்கள் செய்றீங்க? எப்படிப்பட்ட? 90ஆம் ஆண்டிலிருந்து நான் முன்பு சொன்னது போல நாங்கள் ஆண்டவர் என்னை சுவிசேஷ ஊழியங்களுக்கு ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். ஆராதனைகளை வழிநடத்துவதற்கு அதற்குரியதான அந்த தெய்வீக அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் கிருபைகளை தந்தார். ஆகையாலே ஆராதனை ஒரு புறத்திலே அந்த ஊழியங்களை செய்யக்கூடிய அளவுக்கும், பின்பாக ஒரு கூட்ட ஜனத்துக்கு பைபிள் ஸ்டடீஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கும் ஆண்டவர் ஆரம்பத்திலே வழிநடத்தி கொண்டு வந்தார். அதன் பின்பாக நாங்கள் சுவிசேஷ ஊழியம் இங்கு புலம்பெயர்ந்ததான ஜனங்கள் மக்கள் மத்தியிலே இந்த நெதர்லாந்து தேசம் பல பல இடங்கள் மத்தியிலே கடந்து சென்று சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை வாகனங்கள் கூடாக அவர்களை அந்த பாரத்தை எனக்குள்ளே ஆண்டவர் கொடுத்தார். ஆகையால் பல 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 கிலோமீட்டர்ஸ்கள் கடந்து சென்று அங்குள்ள ஜனங்களை சுவிசேஷம் சொல்லி அவர்களை சபைக்குள்ளே கொண்டு வந்து அழைத்து கொண்டு வந்து பின்பு கொண்டு விட்டு இப்படிப்பட்டதான நல்ல ஊழியங்களை செய்யக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு வந்தார். நல்லது. இந்த நாட்களில் நான் நினைக்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அருமையான மனைவியை கொடுத்திருப்பார். திருமண வாழ்க்கை, பிள்ளைகள், எவ்விதமாக உங்களுடைய திருமண வாழ்க்கை அமைந்தது? ஆமென். ஆண்டவருடைய மனைவி முன்பு சொன்னது போல ஆண்டவருடைய நான் ஆண்டவரிடத்தில் அந்த நாட்களிலே வாலிப ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்ததன் பின்பு நான் ஆண்டவரிடத்தில் ஜபித்தேன். ஆமென். எல்லாமே ஜபத்தோடு தான். அப்போது என்னென்று சொன்னால் வாலிப வயது, சிறிய வயதில் வந்தேன். ஆகையாலே அந்த நாட்கள் பல பல சேலஞ்சு நான் சந்திக்கக்கூடியதாக இருந்தது. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கை துணைவியை குறித்ததான ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவரிடத்தில் நான் பல காரியங்களை கேட்டேன். ஆமென். படிப்பு காரியம் முக்கியம், முதலாவது ஆண்டவருக்குரியதான காரியம், என்னுடைய ஊழியம் என்று எனக்கு பின்பாக எனக்கு தெரிந்தபடினாலே என்னோட ஒத்துழைக்கக்கூடிய ஒரு மனைவியாக இருக்க வேண்டும். அதோடு சேர்ந்து மியூசிக் வாசிக்கக்கூடிய ஒரு
ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் என்று இன்னமாக ஒத்துழைத்து இசைந்து இணைந்து ஊழியங்களை செய்யக்கூடிய இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை வைத்து பல வருடங்கள் நான் ஜெபித்தேன். ஆகையால் இப்பொழுது நாங்கள் மேரி பண்ணியிருக்கிற பிரகாரமாக ஆண்டவர் ப்ரொப்போசல் மூலமாக ஆண்டவர் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி 96ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி நாங்கள் டெஹிவளையில் திருமணத்தை நாங்கள் செய்யக்கூடியதாக பாஸ்டர் குணைச்செல்வம் எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் அவரே அந்த திருமணத்தை ஆண்டுடைய கிருபையால் கொலம்பில் செய்யக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். நல்லது பாஸ்டர், நல்ல ஒரு அன்பு மனைவி உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். அதன் நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஊழியத்திலே படிப்படியாக இருவருமாக இணைந்து நீங்கள் ஊழியங்களை செய்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டினார். எப்படி உங்களுடைய பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகள், எப்படி உங்களுடைய ஊழியத்தில் இருக்கிறார்? ஆமென். ஈவன் நாங்கள் மேரி பண்ணினதான அந்த முதல் இரவிலே நாங்கள் இணைவதற்கு முன்பாக நானும் மனைவியுமாக இசைந்து இணைந்து ஜெபித்தோம். ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையை தர வேண்டும் முதலாவது. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு கிடைத்ததான பைபிள்லேயே பின்பகுதியிலேயே நான் சொல்ல மனைவி எழுதினாங்க, இப்படித்தான் எங்களுக்கு முதலாவது பிள்ளை கிடைக்க வேண்டும், அவர்களுடைய எதிர்காலம் என்ன ஊழியம் இப்படிப்பட்டதான காரியங்களை குறித்து நாங்கள் எழுதி அதற்காக ஜெபித்து அதுக்கு பின்பு இசைந்தோம். ஆண்டவர் ஒரு வருஷத்துக்குள்ளாக முதல் மகனாக ஆண்ட்ரூ 1997ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி ஆண்டவர் எங்களுக்கு ஆண் குழந்தை ஆண்டவர் தந்தார். ஆமென். அதுக்கு பின்பாக 98 ஆகஸ்ட் 16ஆம் தேதி 2வது மகனை ஆண்டவர் தந்தார், ஜார்ஜ். 3வது மகள், கடைசியாக மகளை 2001ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி ஆண்டவர் ஒரு மகளை ஆண்டவர் தந்தார். இப்படியாக தந்து 1997ஆம் ஆண்டில் இருந்து ஒரு பகுதி ஊழியம், ஒரு பகுதி வேலை பகுதி என்று தான் வேலை செய்து கொண்டு தான் ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டினார். மறுபக்கத்திலே நாங்கள் பிள்ளைகள் வளர்ப்பு காரியங்கள் ஊடாக ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். நல்லது பாஸ்டர், நீங்கள் ஆரம்ப நாட்களில் வேலை செய்கிற ஒருவராக இருந்து தான் நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தீர்கள். அப்படியானால் வேலையும் செய்து கொண்டு குடும்பத்தையும் பார்த்து கொண்டு திருச்சபையும் நீங்கள் செய்கிறது என்று சொன்னால் அந்த ஊழியத்தை செய்கிறது என்றால் மிகவும் சிரமமான ஒன்று. எப்படி நீங்கள் அவை எல்லாவற்றையும் மேனேஜ் பண்ணீங்க? எஸ், இது எல்லாமே என் கையை உயர்த்தி ஆண்டவருடைய கிருபை என்று தான் சொல்லுவேன், வேறு ஒன்றுமே இல்லை. என்று சொன்னால் நான் 3 ஷிஃப்ட் ஒர்க் செய்யக்கூடியதான ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. அது மாத்திரமல்ல, ஊழிய பகுதி என்று சொல்கிறது முக்கியமாக ஆண்டவர் பெரிய பாரத்தை எனக்குள்ளே போட்டிருக்கிறார். எப்படியாக முன்பு குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டு வந்து காரியங்களை செய்யக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினாரோ, அதுக்கு பின்பு என்னுடைய குடும்பம் எல்லாரும் அங்கு நான் சபை தொடங்குறதுக்கு முன்பாக எல்லாரும் இங்கே யூரோப்புக்கு வந்து விட்டார்கள். ஆமென். எப்படியாக யோசேப்பை ஆண்டவர் முதல் அனுப்பி பின்பு குடும்பத்தை பராமரிக்கும்படியான ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்தாரோ, அந்த வகையில் எனக்கும் அந்த சிறிய வயதில் ஆண்டவர் அந்த பாரத்தை கொடுத்து அந்த தரிசனத்தை கொடுத்து கொண்டு வந்து பின்பாக குடும்பம் எல்லாரையும் இந்த ஐரோப்பா தேசத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை ஏற்படுத்தினார். ஆகவே அந்த பொறுப்பு காரியங்கள் இருந்தது. அதுக்கு பின்பாக இந்த சுவிசேஷ பாரத்தை ஆண்டவனுக்குள்ளே போட்டார். ஆகவே அந்த பாரத்தின் அடிப்படையில் வேலை ஒரு பழு, மறுபுறம் ஊழிய பகுதிகள், இன்னும் குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அளவுக்கு என் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அந்த கிருபைகளை தந்தார். உங்களுடைய தாயாருடைய அந்த ஊக்கமான ஜெபம் பிள்ளைகளை ரட்சித்தது மட்டுமல்லாமல் 4 பிள்ளைகளுமே கர்த்தருடைய ஊழியக்காரராக என்று இருக்கிறது ஒரு சந்தோஷம். 3 ஆண் பிள்ளைகளும் போதகர்மாராக இருக்கிறது அது கர்த்தருடைய ஒரு மிகப்பெரிய தயவு. ஆகவே நீங்கள் ஒவ்வொரு சிட்டி, ஒவ்வொரு கண்ட்ரியிலே இப்பொழுது நீங்கள் ஒவ்வொரு சிட்டிஸ்லேயே பாஸ்டராக இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதனை தொடர்ந்து பாஸ்டர், உங்களுடைய பிள்ளைகள் இவருடைய எதிர்காலத்திலே அவர்கள் முன்னெடுத்து செய்கிறதுக்காக பல ஊழியங்களில் ஈடுபடுகிறார்கள். அப்படியானால் எந்த விதமான ஊழியங்களில் உங்களுடைய பிள்ளைகள் ஈடுபடுகிறார்கள்? எதிர்கால சந்ததியை குறித்து உங்களுக்கு என்ன திட்டம் இருக்கிறது? அது பெரிய ஒரு திட்டத்தை ஆண்டவர் எனக்குள்ளே போட்டிருக்கிறார். அது நான் சபை தொடங்கினதுலேருந்து இப்பொழுது 27 வருஷங்களாக ஆண்டவர் எங்களை சுருக்கமாக சொன்னால் ஆண்டவர் கொடுத்த பிச்சை, ஆண்டோட தயவு, இரக்கம், கிருபை. ஆகவே அதுக்குரியதான அபிஷேகத்தை ஆண்டவர் தந்தார், அதுக்குரிய வல்லமைகளை தந்தார், ஆவிக்குரிய வரங்களை தந்தார். ஆகையால் கர்த்தர் ஒரு வல்லமையான ஒரு ஊழியத்தை நாங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியை ஆண்டவர் எங்களுக்குள்ள கொடுத்தார். அதாவது எனக்குள்ள, மனைவிக்குள்ளே, அதாவது எங்கள் பிள்ளைகளுக்குள்ள. ஆகையால் அந்த ஊழியத்தை நாங்கள் அதை தொடர்ந்து செய்யக்கூடிய அளவுக்கு கிருபைகளை கொடுத்து ஆண்டவர் ஓஸ்டவுட் என்றதான இடத்திலே மெயின் சர்ச்சாகவும், இன்னுமாக பல பல இடங்களில் நெதர்லாண்ட்ஸிலே நாங்கள் கிளைச்சபைகளாகவும், முக்கிய அன்வர்பன்லையும் கூட ஒரு பெல்ஜியத்தில் ஒரு கிளைச்சபை, இன்னும் ஸ்ரீலங்காவில் கிளிநொச்சி பகுதிகளிலே 2 சார்ந்த
ராமபுரம் பொன்னகர் என்று சொல்லக்கூடியதான இடத்துல ஒரு கிளைச்சபைகளாக நாங்கள் ஊழியங்களை தொடர்ந்து ஓடக்கூடிய அளவு கிருபை பாராட்டினார். முக்கியமாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு 2-3 வருடங்களுக்கு முன்பாக எங்களுக்குள்ள போட்ட ஒரு தரிசனத்தின்படி மகன், அதாவது ஆண்ட்ரூ மூத்த மகன் இன்னும் பிள்ளைகள் இசைந்து எல்லாருமாக சபை பிள்ளைகள் எல்லாருமாக வாலிப பிள்ளைகள் இசைந்து பிரேடா என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்தில் இன்டர்நேஷனல் சர்ச்சாக ஒன்றை ஃபார்ம் பண்ணி அவர்கள் எதிர்காலம், அதாவது இங்கு வாழுகிற டச் ஆக்கள், இங்கிலீஷ் பீப்புள், வெவ்வேறு கண்ட்ரி பீப்புள் எல்லாருமாக இசைந்து இணைந்து ஆராதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல நாங்கள் தொடங்கி இப்பொழுது மகன் இன்னுமாக என்னுடைய 2வது மகன் மகள் அவர்களோடு சபை பிள்ளைகள் இசைந்து இணைந்து இப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை, அதாவது கர்த்தருடைய கிருபையினால் அவர்கள் செய்து வருகிறார்கள். ஆகையால் எங்களுடைய எதிர்கால தரிசனங்களும் அப்படித்தான். ஆண்டவர் 2வது சந்ததி 3வது சந்ததி ஆண்டுடைய வருகை தாமதமாக இருந்தால் அந்த பாரத்தோடு அந்த தரிசனத்தோடு நாங்கள் இசைந்து செயல்பட்டு கொண்டு வருகிறோம். நல்லது பாஸ்டர், உங்களுடைய தரிசனத்தை சுமக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், மனைவியை கொடுத்திருக்கிறார். விசேஷமா உங்களுடைய மனைவி உங்களுடைய ஊழியத்தில் எப்படி இருக்கிறார்? ஆமென். அது அந்த நாள்ல இருந்து 97 இருந்து ஜபம் ஆரம்பங்க, ஜபம், அதுக்கு பின்பாக வேத வசனங்களை கற்று அறிந்து புரிந்து, அதுக்கு மாத்திரமல்ல ஆண்டவர் முன்பே அந்த தெய்வீக அபிஷேகத்தாலே மனைவியை நிறைத்து நிரப்பி அநேக காரியங்களை ஆரம்பத்திலிருந்து கடந்து வந்தாலும் கூட எங்கள் திருமணத்துக்கு முன்பாக அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்து எல்லாமே ஒரு பக்குவத்தோடு ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்து 97க்கு பின்பாக ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தெடுத்து அந்த அபிஷேகத்தை கொடுத்து வல்லமையாக ஜப ஊழியம், வேத வசனத்தை கொடுக்கிறதான ஊழியங்கள், அப்படியாக விடுதலை ஊழியங்கள் என்றதான நினைப்போம் எங்களோடு இசைந்திணைந்து நாங்கள் ஆண்டவர் என கொடுத்த மனைவி அது பெரிய ஒரு கிருபை என்று தான் சொல்லுவேன். என்னென்னு சொன்னால் இந்த வெற்றிக்கு இந்த ஊழியத்துக்கு அவர்களுடைய பெரும் பங்கு பெரிதாக இருக்கிறது. ஆகையாலே அது ஆண்டவர் கொடுத்த கிருபை என்று நான் அதை கேட்டுத்தான் பெற்றுக்கொண்டேன். ஆகையாலே ஆண்டவர் அதைத்தான் தந்தார், சரியாக தந்தார். அதே நேரத்தில் பிள்ளையும் அப்படித்தான் கேட்டேன், அதே ஆண்டவர் தந்து இப்போ நடத்தி கொண்டு போகிறார். நல்லது பாஸ்டர், நீங்கள் இந்த நெதர்லாந்து தேசத்திலே இங்கே இருக்கக்கூடிய பல சிட்டிஸில் உங்களுக்கு பிரான்ச் சர்ச்சை உருவாக்கி இருக்கிறீங்க. இலங்கையிலும் உங்களுக்கு தரிசனம் இருக்கிறது. ஆண்டவர் இந்த நாட்டுக்கு அப்பாலே உங்களுடைய விசேஷமாக இலங்கையை குறித்து உங்களுடைய பாரம் என்ன, எவ்விதமாக உங்களுடைய ஊழியங்கள் இலங்கை தேசத்தில்? ஆமென், ஹல்லேலூயா. நான் 85 வந்து இந்த இடத்துல எங்களுக்கு ரெசிடென்ட் பர்மிட் கிடைத்து, நேஷனாலிட்டி கிடைத்து, நான் முதல் தடவையாக 93 நான் இலங்கைக்கு நான் மீண்டுமாக கடந்து வந்தேன். ஆக வந்த நேரத்தில் எனக்குள்ள ஒரு பாரம் இருந்தது. என்னுடைய நான் பிறந்து வளர்ந்த ஊர் கோண்டாவில் ஒரு சுவிசேஷ கூட்டத்தை நாங்கள் செய்யணும் என்று சொல்லி அந்த நாள் நான் அங்கே கூட்டங்களை நாங்கள் செய்தோம். அதுக்கு பின்பாக 2003 நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம். ஆகவே அந்த இடத்திலும் நாங்கள் சுவிசேஷ கூட்டங்களை நாங்கள் பிறந்து வளர்ந்த கிராமம் அப்படியாக சுவிசேஷ கூட்டங்களை வைத்து பின்பு ஒவ்வொரு முறையும் எப்பொழுதும் எனக்கு எங்கள் தேசத்தை குறித்த பாரம் இருக்கிறது. அதற்காக ஜெபித்து அதற்கான காரியங்களை நாம் செய்து வருகிறோம். ஆகவே நாங்கள் எப்பொழுது ஃபேமிலியாகவோ அல்லது தனியாகவோ நாங்கள் ஸ்ரீலங்கா வரும் பொழுது எப்பொழுதும் ஓப்பனியாக மீட்டிங்ஸ் வைப்போம். விடுதலை ஆராதனை, அபிஷேக கூட்டங்கள், அப்படியாக விடுதலை சுகமளிக்கும் கூட்டம் என்று சொல்லி பல பல வருஷங்கள் பல பல விதங்களில் இந்த கொரோனா வரையிலும் நாங்கள் செய்தவர்களாகத்தான் இருந்தோம். ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் செய்து வந்தோம். அநேகருக்கு அது தெரியும். ஆகையால் எங்களுக்கு நாட்டை கொடுத்ததான பாரம் இருக்கிறது, சுவிசேஷ பாரம் இருக்கிறது. ஆகையால் நாம் அதை செய்து கொண்டு வருகிறோம். மறுபுறத்திலே நாங்கள் எங்களுக்கு சர்ச் அங்கே இருக்கிறபடியா சர்ச் மூலமாக பல பல உதவிகளை நாங்கள் ஜனங்களுக்கு செய்தோம். அதற்கு முன்பாகவும் மக்களுடைய பல பல பாடுகள் வேதனைகளோடு ஜனங்கள், விதவைகள், இப்படி பல பல அநாத பிள்ளைகள், இப்படியான பல பல ஊழியங்களை நாங்கள் ஜனங்களுக்கு உதவி செய்து அந்தந்த எங்கள் தேசத்திலே நாங்கள் அந்த ஊழியங்களை நாம் செய்து வருகிறோம். நல்லது பாஸ்டர், இதுவரை உங்களுடைய வாழ்க்கையின் பல காரியத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஒரே ஒரு கடைசி கேள்வி, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவை கட்டுகிறதுக்கு நீங்கள் என்ன விதமான காரியத்தை செய்கிறீங்க? எஸ், அது பெரிய ஒரு காரியம். என்னென்னு சொன்னால் எல்லா ஊழியத்தை நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு. நான் எவ்வளோ பெரிய ஆண்டவர் ஒன்றுமில்லாத தகுதி இல்லாத மகனுக்கு ஆண்டவர் எனக்கு இந்த தகுதியை தந்து இப்படியான காரியத்தை ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தாலும் கூட இருப்பினும் நான் எப்பொழுதும் என் ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை தான் கொடுப்பேன். எப்பொழுதும் எந்த ஜபத்திலும் வேத வசனத்திலும் தியானிப்பதிலே இன்னும் ஆண்டவரோடு உபவாசம் தனியாக இருக்கிறதான காரியங்களில் தான் அதிகமாக எனக்கு வாஞ்சை இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது. ஆகையால் ஆண்டவனோடு அதிகமாக பேசுவார், அந்த கிருபைகளை தருகிறார், உற்சாகப்படுத்துகிறார். அநேக சபை என்று சொல்லுகிற வேளைகளில் என்னுடைய சபை வாழ்வில், தனிப்பட்ட வாழ்வில், குடும்ப வாழ்வு இன்னுமாக எங்களோடு அநேகர் பயணித்தவர்கள் தான். இப்போ 27 வருஷம் என்னும் பொழுது பல காரியங்களை நான் சந்தித்திருக்கிறேன். ஆகையால் அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் சில வேளைகளில் எனக்கு இந்த ஊழியமே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்துக்கூடாக நான் கடந்து வந்தேன் இவ்வளவு வருஷங்கள். ஆனாலும் ஆண்டவரோடு நான் தனியே இருக்கும் பொழுது, ஆண்டவரோடு பேசும்
பொழுது ஆண்டவர் எனக்கு ஊழியக்காரூடாக ஆண்டவர் என்னை பலப்படுத்தி திடப்படுத்தி அந்த தெய்வீக அபிஷேகத்தால் நிறைத்த வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவர் இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிறார். முக்கியமாக ஆண்டவரோடு ஐக்கியமாக அன்பாக இசைவாக இணைவாக இருந்து செயல்படுவது தான் என்னை ஆண்டவர் என்ற கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதும் இல்லை. அது மாத்திரமல்ல, அவர்கள் சிறகடித்து எழும்புவார்கள் கழுகை போல. அதே போல அந்த பக்குவத்தையும் அந்த பலத்தையும் ஆண்டவர் தந்து இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிறார். நல்லது பாஸ்டர், உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம், கர்த்தர் உங்களை நடத்தி வந்த அந்த ஆச்சரியமான வழிகள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உங்களுடைய ஊழியத்துக்கும் மிகவும் உற்சாகத்தை கொடுக்கிறது. இதை பார்க்கிற நேயர்களுக்கு, நம்முடைய நேயர்கள், போதகர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் என பலர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கையை உற்சாகமூட்டும்படியாக நீங்கள் எந்த விதமான காரியத்தை பேச விரும்புகிறீங்க? நான் இது அன்பாக நான் சொல்ல விரும்புகிற காரியம், அன்பான தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள், இந்த கடைசி காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலம், அதாவது நான் 86ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி ஞானஸ்தானம் எடுத்த அந்த காலத்திலிருந்து இப்பொழுது கிட்டத்தட்ட 37 வருஷம் நான் ஆண்டவரோடு நடந்து கொண்டிருக்கிறேன். அதாவது 90ஆம் ஆண்டில் இருந்து இதுவரையில் நான் கர்த்தரனை அழைத்த அந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். ஆகையாலே ஆண்டவரோடு நானும் நீங்களும் இசைந்து இணைந்து ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து மனிதரை பார்க்காதபடி என்ற ஆண்டவர் சொன்னார், சமாதானம் உங்களுக்கு உண்டாகும்படி இவைகளை நான் சொல்லுகிறேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர். எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எங்களை வழிநடத்தக்கூடியவர் என் ஆண்டவர் இயேசு. ஆகையாலே எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் விசுவாசிகளாக இருக்கலாம், தேவ பிள்ளைகளாக இருக்கலாம், ஊழியக்காரர்களாக இருக்கலாம், அநேக பாடுகளுக்கூடாகத்தான் நாங்கள் கடந்து வர வேண்டும். பாடுகளூடாகத்தான், உபத்திரத்தினூடாகத்தான் நாங்கள் பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும். ஆகையாலே அந்த எப்பொழுதும் ஆண்டவர் உங்களை அழைத்தவர் அவர்தான் உண்மை உள்ளவர், அவர்தான் கடைசி மட்டும் நடத்துவார். ஆமென். ஆகையாலே அந்த இயேசுவை நீங்கள் நோக்கி பார்த்து அவரோடு நீங்கள் வாழுகிறதான அந்த வாழ்க்கை உங்களை ஏத்துக்கூடாக நடத்தும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமே இல்லை. பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, அநேக குறைவுகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. எல்லா பகுதிகளிலும் உங்களுக்கு உதவி செய்து நன்மை செய்து உங்களுக்கு உற்சாகப்படுத்தி நடத்துவதற்கு ஆண்டவர் இயேசு அவர் இருக்கிறார். ஏன்னா அவர் மீண்டும் வரப்போகிறார். ஆகையாலே அவர் உங்களுடைய ஆத்மா கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்பட வேண்டும், பலப்பட வேண்டும். என்ன காரியத்தை செய்தாலும் நான் அறிந்து கொள்ளக்கூடிய இந்த காரியம், நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம். என்னோடு இருக்கிறவர்களை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். அதே போல உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். அந்த நித்தியமான ஜீவனை உங்களுடைய ஆத்மாவுக்கு அது கிடைக்க வேண்டும். அது இயேசுவால மாத்திரம்தான். ஆகவே இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்குள்ளாக நீங்கள் வாழுகிற அந்த வாழ்க்கை தான் உங்களை நித்தியத்துக்கூடாக வழிநடத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகையால் எல்லாவற்றிலும் அவர் உதவி செய்வார், நன்மை செய்வார், உங்களை தேற்றுவார், ஆற்றுவார், விடுவிப்பார், ரட்சிப்பார், அவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். ஆகையால் அது என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ட அனுபவம். ஆகையாலே அதை நான் சாட்சியாக உறுதியாக நான் சொல்ல முடியும். இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசு உங்களை ஆற்றுவார், தேற்றுவார், ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ பாஸ்டர், காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆஸ்வதிப்பார். ஆண்டவர் உங்களை மென்மேலும் இந்த தேசத்திலே கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை வழி நடத்தும். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர் ஷான் தினேஷ். உங்களோடு இசைய இணைய ஆண்டவர் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி. நீங்கள் செய்கிறதான பெரிதான மகத்துவமான ஊழியத்துக்காகவும் ஆண்டவர் நன்றி சொல்கிறோம். டிவி ஊழியத்துக்காக உங்களை பார்ப்பதில் மிக சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. God bless you, Pastor. Amen. Thank you. God bless. நேயர்களே, இதுவரை அருமையான ரெவரண்ட் பாஸ்கர் அவருடைய வாழ்க்கையினுடைய பல காரியத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இலங்கையிலே பிறந்த ஒருவரை கொண்டு வந்து கர்த்தர் இந்த ஹாலண்ட் தேசத்திலே, நெதர்லாந்து தேசத்திலே அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். படிப்படியாக ஆண்டவர் உயர்த்தி மேன்மைப்படுத்தியிருக்கிறார். இதை பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையை குறித்தும் ஒரு நோக்கம், திட்டம் ஒன்று ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. நம்புங்கள், அவருக்கு வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். மீண்டும் அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய நிகழ்ச்சியோடு கூட உங்களை சந்திப்போம். இன்னொரு தெய்வ மனிதனுடைய வாழ்க்கை உங்களை உற்சாகமூட்டும். இன்றைய நாளும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த அருமையான ரெவரண்ட் பாஸ்கரனோடு கூட உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் தினேஷ். காட் பிளஸ் யூ. குட் பை.